பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் ஈந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று உலூகலம்பா யமினாம் மனோவா கோப அங்கனானாம் குசகுத்மலம்பா முராரி நாம்ன கலபஸ்ய நூனம் ஆளானம் ஆசீத் த்ரயமேவ பூமௌ லீலாஸ்கர் கிருஷ்ண கர்ணாமிருதத்திலே ஆச்சரியமா அனுபவித்தார். உலூகலம்பா யமினாம் மனோவா கோப அங்கனானாம் குசகுத்மலம்பா முராரின்னு ஒரு யானை, சரியான யானை, ஆச்சரியமான யானை குட்டி. கொழுக்கு முழுக்கு இருக்கிற இந்த யானை குட்டிய கட்டி ஓடக்கூடிய சக்தி வைகுந்த லோகத்தை யாருக்கும் இல்லை. பிரம்மலோகத்தை இல்லையாம், ருத்ரலோகத்தை இல்லையாம், கந்தலோகத்தை இல்லையாம், இந்திரலோகத்தை இல்லையாம், சந்திரலோகத்தை இல்லையாம். 14 லோகங்கள்ல பூமிக்கு மட்டும்தான் அந்த பலம். பூமியில மட்டும்தான் பிரபுவை கட்டி போட முடியாது. முராரினான கலபஸ்ய நூனம் ஆலானமாதீது திரயமேவ பூமௌ பூமியில கட்டி போட்டுடாலாம். இந்த கிருஷ்ணன் யானை எங்கடா கட்டி போடுறா அப்படின்னா முதல்ல உரு கலம்பா ஒரு உரலோட கட்டி போட்டுடா. உரலோட கட்டி போட்டுடாலாம். யாரு? நம்ம யசோதா மாதா. இந்த யசோதா உரலோட பிரபுவை கட்டி போடுறத பார்த்துட்டாராம் ரிஷிகள்லாம். அதடா எல்லாம் பரபிரம்மத்தை பிடிக்கணும், பரபிரம்மத்தை தியானம் பண்ணணும், பரபிரம்மத்தை அனுபவிக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஆட்சி கட்டி போடுறாரு. சரி சரி நம்மளும் கட்டி போடுவோம்னு முடிவு பண்ணிட்டார். அது வரைக்கும் பரபிரம்மத்தை கட்டுறதுன்னு ஒரு கான்செப்டை யாருக்கும் தெரியல. பரபிரம்மத்துடைய திருவடிகளில் விழுந்து சரணாகதி பண்ண சரணமகம் பிரபத்தியே கிருஷ்ணாய சரணம் மம ராமாய சரணம் மம எல்லாத்தையும் விட்டேன்டா. ராமான்னு விழ தெரிஞ்சுதான், கை கூப்பிய தெரிஞ்சுதான், கண்ணத்தை போட்டுக்க தெரிஞ்சுதான், புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு போட தெரிஞ்சுதான். ஒழிய கட்டி போட்டு வைக்கலாம் பரபிரம்மத்தில் ஒரு கான்செப்ட் யாருக்குமே தெரியலையா. பெற்ற வசுதேவருக்கும் தெரியலையா, கர்ப்பத்தை சுமந்த தேவகிக்கும் தெரியலையா, தபது பண்ண ரிஷிகளுக்கும் தெரியலையா, சந்தகானந்த ரிஷிகளுக்கும் புரியலையா, ஆஞ்சநேய மூர்த்திக்கும் தெரியலையா, சுக்ரீவனுக்கும் தெரியலையா, கஷ்யப ரஜினிக்கும் புரியலையா, அக்ரூரனுக்கும் தெரியலையா, யாருக்குமே தெரியல. ஒரே ஒரு இடச்சி கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் பரபிரம்மத்துக்காக. ரொம்ப சாப்பிடாது. கட்டி போட்டு நீங்க அப்படியே கிடக்கும். அது தெரியுமான்னா கட்டி போட்டுடும், அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. அதை கட்டி போட்டுட்டு நான் அது இருந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் பரபிரம்மத்துக்கு இருக்குன்னு லோகத்தை நிரூபணம் பண்ணவள் யசோதா. என்னதவம் செய்தனைக்கு யசோதா என்னைக்கு பண்ண தப்பத்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு டியூஷன் எடுக்கப்படாத வாடிக்கை எஜுகேஷன் எல்லாருக்கும் டியூஷன் வச்சு தொடங்கணும். எல்லாருக்கும் 10,000 20,000 30,000 லட்சமா செலவு பண்ணி தொடங்கும். ஆனா இந்த டியூஷன் சொல்லிக்கிற ஆள் இல்லடி யசோதா. ஒரு டியூஷன் காசு விற்கப்படாத யசோதா டியூஷன் சென்டர் கிருஷ்ணனை கட்டி போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏண்டி வைக்கப்படாதா என்னதவம் செய்தனே யசோதா சொல்லி கொடுக்கப்படாதா டெக்னிக் நாட்டில் எத்தனை ஜனங்கள் என்ன பாடுபடுறோம். கட்டி போட்டு இவ்வளவு கலம்பா உரலோட கட்டி போதாலும் அதை பார்த்து ரிஷிகள்லாம் எங்க மனசும் உரல் தாண்டா ஒன்னும் அதை மறந்தா உணர்ச்சியே கிடையாது. உறுதி தொலைய மாட்டீர்கள். அது தாதிகள் மறந்தால்தான் கிடைக்கிறது. பழங்கள் போல்
வலிய நெஞ்ச வஞ்சனே நம்மளைதான் சொல்றார். சந்ததிப்படியாக திருமாவளவன் திவ்ய பிரபந்தத்தை சொல்லும் பொழுது என் மனசு மரம் உணர்ச்சியே கிடையாது. பக்தியில காம குரோத துவேஷ உணர்ச்சிகள் பற்றி கிடக்கு. அதிலெல்லாம் அளவு காண முடியாத ஆடாரம் போல, ஆழம் காண முடியாத சமுத்திரம் போல, கனத்தை சொல்லி முடிக்க முடியாத பூ போல, பூமிதேவி போல. ஆனா பக்தியே வந்து இருக்கிறா மனசு மரம் உருக மாட்டேங்கிறது, அசல மாட்டேங்கிறது. இரும்பு போல் வலிய நெஞ்சன இரும்பு மாதிரி பழுக்க பழுக்க காட்டினா கூட கொஞ்ச நேரத்துக்கு சாதாரணமா இருக்கு. அந்த மாதிரி பிரபுடைய ரூப லாவண்யத்தையும் சௌரபியத்தையும் நிரூபணம் பண்ண உடனேயே யோகிகள்லாம் மனசுல கட்டி போடுறாங்க. குழு கலம்பா யமினா மனோபா. கோபிகள்லாம் பார்த்தோம், அப்படியா நாங்கள்லாம் என்னுடைய தனபாரங்கள்ல பிரபுவை கட்டி வச்சிருந்தோம். குழு கலம்பா யமினா மனோபா கோப அங்கனாம் குஷபுஷ்மலம்பா முராரி நாம கலபஸ்ய நூனம் ஆளானமாகி திரயமே ரகுமௌ. இந்த பூமியில இந்த 3 இடம் தான் பிரபுவை கட்டி போட முடியும். முதல்ல குழு கலத்தை கட்டி போடுவாங்க யசோதா. ஆச்சரியமான யசோதா இல்லையா, அதி விசேஷமான ஒரு ஆட்சி. இன்னும் கொழுக்கு முழுக்கு இருக்கா. பிள்ளை கேட்ட மாதிரி அம்மா, அம்மா கேட்ட மாதிரி பிள்ளை. பார்த்தாலே சொல்லிட முடியாது. கொஞ்சம் வண்ணம் தான் வேறுபாடா இருக்கு. நல்ல கௌரவம். அது கண்ணங்கிறது கரிச்சா முடிஞ்சு நல்ல கருப்பு அம்மாவாசை விதிக்க வச்ச மாதிரி ஒரு ரூபம். அம்மாவாசை குட்டி கூட கிருஷ்ணன் தான் வரையாது. அப்படி ஒரு கருப்பன் சீதக்கடலுள் அமுதன்ன தேவதி கோடை குழலால் அதோடைக்கு போட்டந்த சீதக்கடல் உத்தமமான சீதளமான குளிர்ச்சியான கடல்லேருந்து உற்பத்தியான அமிழ்தம். அந்த அமிர்தம் போன்ற ஒருத்தியான இந்த தேவகிக்கு படாத பாடுபட்டு குழந்தையை பெற்றிருக்காங்க. 6 குழந்தைகளை இழந்து 7வது குழந்தையை பாதியில் பரிதவிக்க பரிபோத விட்டு 8வது ஒரு குழந்தையை படாத பாடுபட்டு சமந்து தேவர்கள்லாம் கூட வந்து கைய கூப்பிட்டு, அம்மா நீ பரம பாக்கியவதியே தேவகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உன்னுடைய கிருபத்னாவை குறிச்சிருக்கார். ஆச்சரியமாக தேவக்கியாம் சர்வ தேவரூபிணியாம் தான் காண கிடைக்கிற அவ்வளவு விசேஷமாச்சு. தேவகி 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 அவ்வளவு விசேஷமாச்சு. வசுதேவசுதம் தேவம் கந்தசானூரமர்த்தம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. தேவகிக்கு பரமானந்தத்தை நிரூபணம் பண்றதே வந்து பரமானந்தத்தை அனுபவிக்கிறது நம்ம எல்லாம் ஆசைப்படணும். அவன் தொப்பையில மறைச்சு வச்சிருக்கோம் சொல்லிக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள வச்சிருக்கேன். பரமானந்தம் வேணுமா? என் கர்ப்பத்துக்குள்ள இருக்கு பரமானே வச்சிருக்கா. நம்ம எல்லாம் பரமானந்தம் யாராவது பரமானவா கொஞ்சம் தாங்க சவனம் கீர்த்தனம் விஷ்ணு சவனம் பாரதீவம் மர்த்தனம் மந்தனம் தாசி சக்தி எல்லாம் இருக்காது. ஆத்மீயதும் கிடையாது. கர்ப்பத்தை பொறிச்சு வச்சிருக்காங்க. அழகா பொட்டலாம் கட்டி உள்ள வச்சிருக்காங்க. கர்ப்பத்தை அழகாக வச்சுட்டு உள்ள வச்சுட்டு அவளை போட்டு ஜோர வச்சுதான் பரமாடன்னு 10 நாள் 2 நாள் போனா போது தேவர்கள் கூட வெளில வந்து கை கட்டி வாய் கட்டி பையன் நன்னா இருக்கான்னு தோற்றம் பண்ணும். அவ்வளவுதான். பக்கத்துல தொடமான பத்மநாத மாதிரி வெளியே கிடக்கிறது. பாண்டவன் மாதிரி என்ன தொட்டு பார்க்கிற தொடர்பமாக எல்லாரும் கூட அங்கேயே இருக்கோ. தேவக்கு ரேக்கா போட்டு வச்சுக்க லட்சுமண ரேக்கா மாதிரி அங்கேயே நிற்கணும். வயலை பார்க்கணும். அப்படிதான் அதுக்கு மேல பக்கத்துல வந்தவரை ஜாக பிச்சு குழந்தை எவ்வளவு ஜோரா ஆனந்தமா நிம்மதியா கர்ப்பத்தை கிடக்கிறது. திருப்பாவைகள்ல போய் படுத்தாலும் படுத்தி தொலைகிறது. இங்க வந்தா இங்கேயுமா இந்த ஓடி தொலைகிறது பக்கத்துல வரக்கூடாது. தெரிஞ்சுக்கணும்னா சில பார்த்தாலும் கைய கூப்பிடுறது பிரபத்தி பண்றோம், சரணாகதி பண்றோம், காப்பாற்றி கட்ட வேண்டியது, காப்பாற்றி முடித்த வரைக்கும் அசகாசம் பண்ண வேண்டியது, இவனோட தூக்கத்தை கெடுக்க வேண்டியது. வேண்டாம் வாங்க கிளம்புங்க போக பார்க்க வரைக்கும் எல்லாம் போகும். நான் பாதை கிருஷிக்கு விட்டுறவன் அதுக்காக கிருஷி தன் வயிற்று அப்பா அவ்வளோ கிருஷின்றான். தன் வயிற்று தானே கிருஷிக்கு ஓடி போறேன். பிரபு அங்க இருக்கணும். இதெல்லாம் வந்து பழைய கிருஷி பட்டு அதனாலே கருத்து போயிட்டாலும் அவருக்கு ஊற்றி அதெல்லாம் கண்டுபட்டு என் பிள்ளை கருத்து போச்சு. அது வரைக்கும் நன்னா தான் இருந்தார். அவ வர்றது பார்க்கறது நன்னா ஒருத்தர் இருக்கான் பாதி அவன் ஒருத்தர் ஜனபாதாலும் அவர் வைத்தியே பார்க்கலாம். வரும்போதெல்லாம் மற்ற 6 குழந்தைகள் சமத்துவம் வயிற்ற பார்க்க எத்தனை மாதம் ஆச்சு? 4 மாசமா 5 மாசமா 6 மாசமா 7 மாசமா இப்படியே தொடர்ந்து கடந்தவன் தேவகி கர்ப்பத்துல
மனுஷன் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் வயிறை தான் பார்க்கணும். தேவைகளை கஷ்டப்பட்டு மரத்து எல்லாம் பார்க்கணும். என்ன மரத்தாலும் சொன்னதே இருக்கான் வயிறு. எத்தனை மரத்தாலும் வயிறு கருத்து வயிறுதான். அவன் பார்க்கிறான். பசங்களை கூப்பிட்டு கேட்கிறான். நேற்று வரை வயிறு இந்த கருத்து போய் கிடக்கிறதா இல்லையம்மா, எப்பொழுதும் போல அம்மா உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா இருந்தது ஏதான் ஒண்ணு கேட்டா ஒழுங்கா பதில் சொல்றா, இன்னைக்கு கொஞ்சம் கருத்துனா போயிடுச்சு. பசங்களை பிடிக்காது. ஏன் அப்படி சொல்றேன், என்ன வந்து பார்த்த பார்வை கருத்து போயிடுச்சு. அப்படி பார்த்து தொலைக்கணும். அப்படியே வெச்சக்கணும் வாங்க கர்ப்பத்துக்கு பார்த்து இப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு நொந்து போறோம். உள்ளுக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்கா. 18 அடி நீளமுடைய 3 அடி வாசல்ல பார்க்கக்கூடிய பத்மநாபன் கர்ப்பத்தை சுமந்தாய இருக்கும். ஒரு வாசனம் இல்லாமல் பூரணமா ஆனந்தமா நமக்குள்ள அவ அடங்கும்படியா இருந்துட்டாங்கன்னா அந்த பாக்கியம் நிஜமாவே 18 அடி பத்மநாபன் வயிற்றுக்குள்ள வச்சு இருக்கான்னா எவ்வளவு பாக்கியவதி தேவகி, ஆச்சரியமான ஒரு தேவகி. இதெல்லாம் இறங்குறது தயாரா இருக்கா. காலாடுகளை ஈர்க்கிறதுக்கும் தயாரா இருக்கா. இதோட அபவாதத்தையும் சம்பாதிக்கிறாள். இவளுக்கு ஏதோ பிராரதம் இருக்கு. அதனாலதான் குழந்தையெல்லாம் தங்கவாதேன் என்று உலகத்தை பேசுறான். அதையும் பொருத்தி கவனித்து இருக்கான். பரவாயில்ல பரவாயில்ல, நான் என்னன்னா வெளியில போனோம். பரபிரம்மம் என் வயிற்றுக்குள்ள இருக்குன்னு வச்சிருக்கான். கர்ப்பப்பையுடைய பலம் அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது. 6 குழந்தைய சமக்கும் பொழுது ஏதோ தலையெழுத்து சமந்தான. 8வது குழந்தைய சமக்கும் பொழுது ஆஹா அகோபாக்கியம் அகோபாக்கியம்னு சமந்துட்டான். எப்படி தாம்பத்தியம் உண்டு, எப்படி குழந்தை பற்றிக்க வேண்டிய நம்ம தலையெழுத்து இருக்கா. தலையெழுத்துகள் சுக எழுத்தா சுகமா இருக்கா. வாய்ச்சுதான் துவாபரிகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சொல்லக்கூடியவன் சொல்றவன் கர்ப்பத்தை தேவேன்னு உள்ளுக்குள்ளே தேவைக்கேமா நான் கர்ப்பத்துக்கு நல்லா இருக்கான், உனக்கு பிடிச்சிருக்கா, நான் எப்படி திரும்பினா நல்லா இருக்கா, உனக்கு அப்படி திரும்பினா நல்லா இருக்கா சொன்னேன். உள்ளுக்குள்ளே பேசுறான். இவன் சொல்ற அவனுக்கு எப்படி பிடிக்குமா அப்படின்னு அது எனக்கு பிடிக்க முடியாது. அதான் நல்லா ஒரு தலையை திரும்ப குழந்தை திரும்ப சொல்லுவாங்க இல்லையா, அப்படி திரும்ப அதெல்லாம் அப்படி அறிவு கொடுத்தாங்க. பாடம் இருக்கு தெரியலாம். அம்மா எனக்கு உழைக்கலாம். கோலாகலத்தில் திருவடி மகாபலி தலையில வாங்கினதுக்கே ரொம்ப விஷயமா உள்ளுக்குள்ளே உழைக்கிற அம்மா கூட்டம் தக்கது. உள்ளுக்குள்ளே அம்மா 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 போட்டு முடிய எடுக்கிறது 10 மாதம். நல்லா சும்மா தூங்குறா. தூக்கம் வரல, நான் கர்ப்பத்துக்குள்ள உட்காந்தே படிக்க இருக்கிறேன். நீ தூங்காதேம்மா. அவன் சொல்றா, உன்னை கர்ப்பத்தை போனது என்னைக்கு நான் தூங்கி முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இப்பொழுதும் கிடையாது. கிருஷ்ண பக்தா தூக்கம் போச்சு. நல்ல தூக்கம் நிச்சயமா போயிடும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே சுமந்த தீரக்கடல் அமுதன்ன தேவகி அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு விசேஷம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணன் தான் வாசுதேவன் தான், ஆனாலும் தேவகி நந்தனன் தான். தேவகி நந்தனாய அவ்வளவு சிரேஷ்டம். நல்லா சமக்கிறாள். 6 மாத ரோஹிணி மட்டும் வரலன்னா இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருப்பார். பிரபு மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேம்மா இருடா குழந்தை 10 வருஷம் இருக்கணும் இருடா வேணும்னு சொல்லியிருப்பார். அவன் தான் அவசரப்பட்டு அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக வெள்ள குதிச்சான ஒழிய இவன் ஒன்றும் கர்ப்பத்தேட்டு பயிரை இறக்கி வைக்க தயாரா இல்லை. 10 மணிக்கு மேல ஒட்டிட்டு இருந்தா வலிக்குமான்னு ஒரு காலையில் அதுக்கு தலையில வச்சுட்டா கணக்கு வா போகிறது. தேனி சொட்டு ஒரே ஒரு சொட்டு நாட்டு ஒட்டின்னு இருக்குன்னா அது என்ன கசக்கவா போகிறது என்னதானே. அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவை கர்ப்பத்தை சுமந்தா லௌகீகமான மலமூத்த மாமித பிண்டமான ஒரு குழந்தைய சுமக்கிற மாதிரி துக்கமான பிரசவ வேதனையா துக்கம் பாகமா அது நிர்பானம் நிர்பயம் பயமா பயமே கிடையாது. உள்ள சமத்தா இருக்கு. ஜோரா இருக்கா. ஏதோ இவருடைய கர்ப்பம் நல்ல தேன் மறக்கும்படியான ஒரு ரோஜா புஷ்பம் போல தாமரை புஷ்பம் போல இருக்க அதில் தேனை குடிச்சு கிடக்கிற ஒரு வண்டு மாதிரி படுத்து கிடக்கிற பூங்குவலை போது ஒரு வண்டு கண் படுப்ப பொத்தி வச்சிருக்கா, பொதிஞ்சு
ஆனந்தமா இருக்கான், ஜோரா இருக்கு. பிரபு வளர்றான், அப்படி கொஞ்சமா வயிறு நிறைய இருக்கு. அம்மா சுக்கம், இதனாலே சுக்கம். இந்த 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் ஒவ்வொரு மாசமும் இந்த உள்ள குழந்தை வளர 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 அப்படியே வயிறு அப்படியே நிறைய சுத்தம் இருக்கு. அம்மா புருஷாருக்கு நாம் தெரியுமா சத்தியமா புரியக்கூடிய ஒரு நிறைவாளர் வார்த்தைகளாம வர்ணிக்க முடியாது. கர்ப்பம் அப்படியே பெரிய 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 உள்ளுக்குள்ள கர்ப்பம் அப்படியே வளர்ந்து வரணும். சாதாரண நல்லா வசிக்கிறது உள்ள ஆகாரம் எடுத்து அபாரா வயிறு நிறைஞ்சிருக்கணும். இது எது அகம் வைக்குவான் அருவ பூர்வாவோ அது நிறைஞ்சு கிடக்கிறது. எது ஜன்மாதி அத்தை எதகவோ அது நிறைஞ்சு கிடக்கிறது. எது இல்லாம எதுவுமே இல்லையோ அது நிறைஞ்சு கிடக்கிறது. நேர்த்தி 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 வேதம் கூட தோற்று போன வருடத்து இடி 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 வச்சிருக்காங்க. இதான் 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 நல்லா அப்படியே நிறைஞ்சு கிடக்கிறது. வயிறு நிறைஞ்சு கிடக்கிறது, மனசு நிறைஞ்சு கிடக்கிறது, ஆத்மா நிறைஞ்சு கிடக்கிறது, இந்திரியங்கள் நிறைஞ்சு கிடக்கிறது, கண்ணு நிறைஞ்சு கிடக்கிறது, காது நிறைஞ்சு கிடக்கிறது, வாசு நிறைஞ்சு கிடக்கிறது, கை நிறைஞ்சு கிடக்கிறது, கால் நிறைஞ்சு கிடக்கிறது, ஜென்மங்கள் முழுக்க கிருஷ்ணன் நிறைஞ்சு கிடக்கிறான். அது என்ன வேணும்? அது என்ன வேணும்? கோடி ரூபாய் வேணுமோ? லோகத்துல பெருமை புகழ் வேணுமோ? சரீர அழகுதான் வேணுமோ? ஒண்ணும் வேண்டாம். கிருஷ்ணன் நிறைஞ்சா இந்த வயிறு அப்படியே என்ன வயிறு பெருசாக 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 அப்படியே இந்த சரீரத்தோட கலப்பு அது ஒரு அழகு. நரமாசம் ஆக ஆக அப்படி மூச்சு இழுத்து விடுறது. அப்படி இருக்கிற வயிறு ஆடுறது, பிரபுடைய ஆடுறது, சுகம் ஆனந்தம் பரம சுகம். அதாரா அப்படியே வயிறு அடைய நிறைய பாதுகிறான். வயிறு முத்தல் காலை கூட மறைத்து உட்கார கொண்டு தொலைது போய் இடிக்கிறான். காலம் நீட்டி கிருஷ்ணாதி கையை தள்ளிட்டு அவாரா கிருஷ்ணா அப்படின்னு இருக்கா. பக்கத்தை வந்து பார்க்கிறார். என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்லை கிருஷ்ணா, ஏன் சௌக்கியமா இருக்கேன், சுகமா இருக்கேன், விசேஷமா அற்புதமா ராத்திரி இப்படியே படுத்துக்கிறான். கர்ப்பத்தை பிரபு கணம் தெரியுது. பத்மநாபர் படுத்து இருக்கிற ஆதிசேஷன் மேல அவர் அப்படியே தூக்கி ஆதிசேஷோட தூக்கி நம்ம வயிற்று மேல வச்சு இருக்கும். அவ்வளோ சுகம் சுகம் தரமான தரமான சமயத்தை சாதாரணமா கொஞ்சம் 2-3 வயசான குழந்தைகளை வயிற்று மேல உட்காந்தா ரொம்ப இன்னும் அழுத்த இருக்கிறது. இந்த லோகத்தை அடக்கக்கூடிய வஸ்து, அளந்த வஸ்து, முழுங்கிற வஸ்து, முழுங்கி இருக்கிற வஸ்து, அந்த வஸ்துவ கர்ப்பத்தை சமந்து அவ அனுபவிச்ச ஆனந்தத்தை யார் சொல்ல முடியும்? கடலுள் அமுதன்ன தேவகி 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 தேவகின்னு புலம்பினாலே விஷம் கிடைச்சுமா. அப்படி ஒரு தேவகி சமந்த காடிகாலம் பரபிரம்மத்தை சுமக்க முடியுமோ? கௌசல்யா ஒரு மாதிரி சுமந்தா வேற மாதிரி சுமந்துட்டா நல்லா சுமக்க. கௌசல்யா சுமக்கிறது கூட மனுஷ குழந்தை அப்படிங்கிற லோகத்து அபிப்பிராயம். ஆத்மானம் மானுஷம் மண்ணே அப்படிங்கிற சங்கல்பம் அப்படி கிடையாது. நான் பகவான் தாண்டா, நான் பகவான் தான், நீ தெரிஞ்சுதாண்டா அப்படின்னு வந்து உட்கார்ந்து ஆச்சரியம். அந்த பிரபு அனுபவிக்கிறார். அமுதன்ன தேவகி இப்படி எல்லாம் பக்தமாக ஜோரா கர்ப்பத்தை வச்சிருக்கா. விசேஷமா நிஷீதேதமூதே அயமானே ஜனார்தனே மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ச்சுபு அனுசாகரம் நிஷீதேதமூதே ஜாயமானே ஜனார்தனே தேவத்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வமுபாஷயக. யாராலுமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறது. பிரபு என்ன பண்ணிட்டு இருக்கா, இங்கே இருக்கான், ஒன்றும் தெரியல. அந்த பிரபுவ கர்ப்பத்தை வச்சிருக்கா. எல்லா தேவதைகளுக்காக ஒரு பரபிரம்மத்தை இவ விடுச்சிருக்கா. 30 கோடி தேவர்களை வாழ்விப்பதற்காகவும் பக்த ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் பிரகிருதியில் இருக்கிற அமிர்தத்தை நாசம் பண்றதுக்காகவும் ஒரு வஸ்து. அந்த வஸ்துவை இவ பிடிச்சு கர்ப்பத்துல 10 மாதம் நான் சமந்தேன். உன் தன்னோடு உடனே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. வேற உள்ள இருக்கையா இது இது 1 மாசம் ஆயிருக்கு, 2 மாசம் ஆயிருக்கு, 3 மாசம் ஆயிருக்கு, 4 மாசம் ஆயிருக்கு, 5 மாசம் ஆயிருக்கு, 6 மாசம் ஆச்சு, 7 மாசம், 8 மாசம், 9 மாசம், 10 மாசம், 300 நாள். 310 நாள் 250 நாள் கூட வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் பத்மநாபன் மத்திய நின்று பார்த்தாலே ஆஹா ஆஹா ஆஹா
பார்க்கணும்னா 250 ஒரு 300 நாளைக்கு பரபிரம்மத்தை பூரணமா கர்ப்பத்தை புடிச்சு அழகா ஜோர மறைச்சு வச்சிருந்தான்னா சுகம். காத்தால மத்தியான ராத்திரி நேரம் பகல் கலையா ஒன்றும் கிடையாது, வேற காலமே கிடையாது. பதிக்கிற நேரம், இது தூங்குற நேரம், இது நடக்கிற நேரம், இது பேசுற நேரம், இது கேட்கிற நேரம், இது சண்டை போடுற நேரம், இது கலந்து போடுற நேரம், எந்த நேரத்தையும் பரபிரம்மத்தை விடாம கர்ப்பத்தை சொன்னாங்க. சுக்கம் 250 300 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. 10 மாதம் பூர்ணமா 300 நாள் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன குறைஞ்ச தேவையான சொன்னாங்க. 300 நாள் தாண்டு தம் பிரபு உண்டு. சரீரம் இருந்தது என்னமோ காராகிரம் தான், கூட இருந்தது என்னமோ வசுதேவன் மட்டும் தான். சகாயத்துக்கு ஆள் கிடையாது. கம்பன் அப்பப்ப வருவான் பார்ப்பான், வெளியிட்டாலும் காவல்காரர்கள். ஆனாலும் இவளுடைய தியானம் இந்த காலத்தில் எட்டு போகணும். பரமாத்மா நம்ம கூட தான் இருக்கான், நம்ம தான் அனுபவிக்க மாறீங்க. 300 நாள் பரமாத்மாவோட சுத்தம் வாழ்க்கை. அந்த 300 நாட்கள் அவர் நிஜமாவே அனுபவிச்ச ஆனந்தத்தை ஆதிதேசம் கூட வர்ணிக்க முடியாது, மதுராபுரியும் வர்ணிக்க முடியாது, 30 கோடி தேவர்களும் வர்ணிக்கவே முடியாது. அத்தனை சிரேஷ்டம் இந்த 300 நாட்கள் அவர் அனுபவிச்ச ஆனந்தம். கர்ப்பத்துல வச்சு நடந்து உட்காந்து காலி என்று படுத்து இவர் சரீரம் எந்த திகில இருந்தாலும் பரபிரம்மம் அவளோட அவசியம். சரீரம் எந்த திகில இருக்கு என்று பரபிரம்மத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமா, பரபிரம்மம் நம்மள அனுபவிச்சிருக்கா? ராத்திரி நம்ம படுத்துட்டு இருந்தா உடனே பரபிரம்மம் நம்ம வீட்டு போயிடுறது அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாருமே சண்டை போட்டிருந்தா பரபிரம்மம் நம்ம வீட்டு போயிட்டு அர்த்தம் இல்லை. நம்ம அனுபவிக்கிறே அவ்வளவுதான். பரபிரம்மம் என்னவோ நம்ம கூட தான் இருக்கு, நம்ம அனுபவிக்கணும். தேவத்தை அனுபவிச்சா 300 நாள் நிஜமாவே ஜென்மாவை அந்த பாடுபட்டிருக்கா, அவ்வளவு சிரமப்பட்டிருக்கா. கல்யாணம் ஆகி தெரிஞ்சா அதோட எல்லாரும் வந்தாங்க. கல்யாணம் வரல விருந்தெல்லாம் அது கூட ஒண்ணும் இல்லை. பாவம் தாராளிகள் கொண்டு அனுப்பிச்சாச்சு. யாருக்கூடையும் பழக்கம் இல்லை, யாருக்கூடையும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. தான் உண்டு, வசுதேவர் உண்டு. நான் பல கண்ணம் பிடிச்சா வசுதேவர் மகன், வசுதேவர் கண்ணம் பிடிச்சா தேவருக்கு மகன். இவ்வளவுதான் பழக்கம். லோகத்தில் ஒரு வசந்த காலம் தெரியல, ஒரு குளிர்காலம் தெரியல, ஒரு வெயில் காலம் தெரியல, ஒரு மழைக்காலம் தெரியல. ஆதிகாரனுடைய பந்துக்கள் வந்து பார்க்கறது இல்லை, இவா பந்துக்கள் வந்து பார்க்கறது இல்லை. யாரும் வர முடியல, பார்க்க முடியல. ஆனாலும் பிரபு இவ கூட எல்லாரும் திரஸ்கரிச்சாரு. யாரும் நம்ம பக்கத்தில் வர முடியாது, யாரும் அவருக்கு சகாயம் பண்ண முடியல. ஆனாலும் தெய்வம் எனக்கு இவளோட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு இருந்துச்சு. 300 நாள் கர்ப்பத்தை பதமா இருக்கிறது, வேலைக்கு சுகம் பிடிச்சிருக்குன்னு இருந்துச்சு. அதன் பிறகுதான் ரொம்பவே சங்கல்பம் பண்ணிட்டுதான் ஆவணி மாசம் ரோகி நட்சத்திரத்துல அர்த்தராத்திரியா வந்துட்டாங்க. ஏன்னா அம்மா அவருடைய ஏகாந்தமா பேசணும். பகல் பொழுதுலாம் வரப்படாது. பகல் பொழுதுலாம் வந்த உடனே கம்பெனதான் எல்லா விஷயத்தையும் அர்த்தராத்திரி தன் அம்மாவோட நல்லா பேசணும். நல்லா அம்மா என்னை பாதுகாத்து அனுபவிக்கணும். அம்மாவுக்கு விசேஷமான திவ்யமான சக்தியை கொடுக்கணும். அம்மா விசேஷமா கொஞ்சணும். அம்மா விசேஷமா எனக்கு பிரார்த்தனை பண்ணணும். அம்மாவை நான் விசேஷமா பாதுகாத்து எங்க அம்மா கர்ப்பத்தை சமந்தவர்கள் நாம அனுபவிக்கணுன்றதுக்காக அடுத்த ராத்திரி எல்லாரையும் மாயிர தூங்க வச்சுருக்கு. அத்தாரேறி தூங்க வச்சுட்டு அழகா ஆரம்பிச்சது. தமத்புஜம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோதி கௌதுகம் கீதாம்பரம் ஆந்திரமயோத கௌபகம் ஜம்முன்னு வந்துட்டான். அம்மா வாடு குளிச்சு ஒரு அச்சோ சங்கீதக்கிற கதாபகம் வாணி இதுவா இந்த கர்ப்பத்தை இருந்துச்சு. என்ன கிருப்பை, என்ன காரண்யம். கர்ப்பத்தை சங்கீதக்கெல்லாம் வச்சுக்க ரேகையா வச்சு கொடுத்தாங்க. அம்மா கையை எங்கேயாவது கர்ப்பப்பை புண்ணா இருந்தா கஷ்டம். வேண்டாம் வேண்டாம், யாரும் வேண்டாம், போங்கோ. சங்கு வேண்டாம், சக்கரை வேண்டாம், தாயா வேண்டாம். எங்க அம்மா வந்து நான் உண்டு, அவ்வளவுதான். நீங்கெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்கோ. உங்களோட உங்களோட எனக்கு சம்மந்தம் இல்லை, போங்க போங்கோ, எல்லாரும் போங்கோ. நான் ராமாவதாரத்தை கூட மற்ற ரூபங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம்னு சொல்றது. லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன் எல்லாரும் கூட கூட இருந்தார். அதனால ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு சக்தியை கூட மறைச்சு தந்தது. அவரை எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போதும் தேவைக்கு அம்மா போதும், நீங்கெல்லாம் வேண்டாம், போங்க எல்லாரும் போங்க. 10 மாதம் ஏகாந்தமா எங்க அம்மாவோட இருக்க போறேன். பிரபு நிலவ வேண்டும் வந்திருக்கேன். பிரபு நான் வந்து எங்க அம்மா உண்டு எல்லாரும் இல்லை, போங்க போங்க. போனா போது தேவர்கள் வந்து பார்க்க அளவு பண்ணேன். அங்கெல்லாம் பார்க்கலாம் நமஸ்காரம் எல்லாம் ஓடி வரணும். என்ன மட்டும் சோத்திரம் பண்ணப்பட எங்க அம்மாவே சேர்த்து சோத்திரம் பண்ண தெரிஞ்சுக்கணும்.
எங்க அம்மாவுக்கு சோதரம் போடு, அம்மாவுக்கு கும்பிடெல்லாம் போடு, அம்மா பாக்கியவே சொல்லிட்டு போங்க தெரிஞ்சோ இப்ப கிச்சிபுரம் வச்சு ஜாக்கு. எங்க அம்மா ஜாக்கிரதை எந்த வச்சுட்டு இருக்காங்க. நான் உங்களை ஜாக்கிரதையா வச்சுன்னா எங்க அம்மாவுக்கு மரியாதை பண்ணாவுடைய ஜாக்கிரதை என்ன பண்ணுவேன் தெரியும். தெரிஞ்சுதானா கையெழுக்கிற சக்கரம் தேவர்களையும் விட்டு ஞாபகம் இருக்கணும் நடத்தி வச்சிருக்காங்க. அதனால வந்தா தேவருக்கு வரைக்கும் சோதரமே கிளம்பி போனாலும் பிரபு வெளில வந்தோடனே பார்த்து கண்கள் ஆனந்த வச்சோ வந்து என்ன இருக்கீங்களா நம்ம சொன்னா இருக்கிறோம்மா நான் 3 ஜென்மம் ஓங்கோன்றேம்மா உனக்குதான் மறந்து போயிடுச்சு. கிருஷ்ணி சூரியவசாரோ அப்பொழுதும் நான் கிருஷ்ணிகர்மனா இருந்தேம்மா. அதுபடி கஷ்யபர் அதிகா வந்து அப்படியே வாமனா இருந்தேம்மா. 3வது ஜென்மம் உனக்கு எனக்கும் ஜோயா இருக்கு இல்லையா சந்தோஷமா இருக்கு. நீங்க பார்த்து மயங்க வைக்கலாம். நானே குழந்தைய ஆனந்த கேட்டியா வந்துட்டேம்மா. நான் சாதாரண மனுஷ குழந்தையா வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்காம அதுக்காகவே விசேஷமா இந்த ரூபத்தை எடுத்துட்டேம்மா. அது எல்லாம் பிரபு சொல்லிட்டான். திருடா குழந்தை ரொம்ப சமத்தானா அண்ணா கிட்ட டைமா இருக்கு துஷ்டன் அதெல்லாம் மறைச்சுக்கோடா குழந்தை. விஷ்ணு புராணத்தை தான் வசுதேவரை மறைச்சிருக்கா காண கிடைக்கலாம். சின்ன பாகவத்தை தேவகின உபசம்சார மறைச்சுக்கோ போதும் ரொம்ப அப்படிதான் பார்க்கற வரல கண்டுபிடிக்க போற முதல்ல எல்லாம் மறைச்சு வருவான். ஒன்றும் வேண்டாம் என் குழந்தைய போதும் சொல்லிட்டான். சரிம்மா அவ்வளோக்கா சொல்லி முடிச்சா சின்ன கரிச்சா விஷ்ணுன்னு மாறிடு. தங்கு சக்கரம் கதா பர்சம் எல்லாத்தையும் போதும் பிறந்த மேனியாக கர்ப்பத்தை எப்படி இருந்தோ அப்படியே வெளில கிடக்கிறது. முடிச்சு பார்க்க குச்சிதமான செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செங்கனிவார் கொழுக்கு ஒழுக்குன்னு சுருள ஒரு கேசம். இதுவே கருப்பு அதை விட கருப்பான் இந்த கேசம். அது எப்படி இருக்க பார்க்கணும். பழம் சொல்லிக்கிற பையன் நாவல் பழம் மாதிரி நாவல் பழம் பழப்பழம் எத்தனை பார்த்துக்கிறது அப்படியே கண்ணப்படி கூசும். நான் கருணாவும் நல்ல பழம் கருணாவும் சுத்தம்னா ஒரு அழகு முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு பழப்பழம் ஒரு கம்பீரியம் ஆச்சரியமா அது நல்லா பார்க்கணும். சந்திரன் இந்த 3ஆம் பிறை 4ஆம் பிறை எல்லாம் அது பார்ப்போம். பார்த்தோம்னா அந்த வெள்ளை சீட்டு மாதிரி ஒன்று நகை சீட்டு மாதிரி அது ஒன்று அது இல்லாமலேயே ஒரு கருப்பு நல்லா ரொம்ப காலம். இந்த 3ஆம் பிறையுடைய அந்த வெளிச்சத்தை விட மீதி இருக்கிற 3/4 பங்கு கருப்புக்கு வந்து ஒரு தனி அழகு ஒரு தனி காங்கீகம் ஒரு தனி காந்தி. அந்த மாதிரி இந்த பையனுடைய கருப்பு அழகா இருக்கா பையன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா எவ்வளோ அது சௌக்கியமா இருக்கு. அப்பா அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள வந்து பிரபஞ்சம் எடுத்துட்டு போ போயிட்டே நிறையா எடுத்து போயிட்டு வரோம். ஜாகிரதையா நல்லா க்ஷமமா இங்க வேண்டாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த ஊழலாம் கிருஷ்ணகிரி கிளம்ப முதல்ல மதுராவே கிருஷ்ணனுட்டாரு மதுராவுடைய கிருஷ்ணகிரி கிளம்பு ஏன்னா அந்த பக்கம் போயிடும். ஈடக்கருள் அமுதன்ன தேவதி கோலை குழலால் சோலைக்கு போல் தந்த இவ்வளவு பரிசிரமப்பட்டு பெற்ற ஒரு வஸ்து சாதாரணமா கொடுக்க மனசு வருமா? வரவே வராது. அம்மாக்கு ஏதோ ஒரு பட்டு பழக்கம் பிடிச்சிருக்கும். குழந்தை கல்யாணம் ஆகும் அம்மா எனக்கு பட்டு படம் ரொம்ப பிடிச்சிருக்கூடன்னா கொடுப்பா. இருந்தாலும் மனசு கொஞ்சம் கேட்காது. ரொம்ப பிடிச்ச கூடாத இந்த கொடுக்கணுமா அப்படின்னு சமையல் எல்லாரும் நீயே சொப்பு கிட்டா பார்த்துக்கலாம் இருக்கும். பம்சம்சம் எனக்கு கொடுக்கப்படாதா அப்படின்னு குழந்தை கேட்கும். கொடுப்பா. இருந்தாலும் கொடுக்கலாம் வேண்டிய என்ன பண்ண முடியும். சரி பரவாயில்லன்னு சொல்லி ஆமா இருந்தா சந்தோஷம் சொல்ல வராது. வரவே வராது. அப்படிப்பட்ட வஸ்துக்களையே கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல நிஜமாவே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கொடுக்க மனசு வரணும். நாளைக்கு யாரோ ஒரு பத்மநாபனை கொடுக்க எங்க ஊருக்கு எடுத்து போறனா கொடுக்கல மனசு வருமா? இந்த பாடுபடும். அப்ப நடக்காது. நான் பிரமாணம் இல்லையா நமக்கெல்லாம் ஓரத்தை கொஞ்சம் உரிமை இருக்கு. இதுக்கே உடமாடும் அப்படின்னா இவருக்கு ஏகபோக உரிமை இருக்கும். ஒன்னா கத்தரி மாதிரி எழுதி வாங்கி வச்சுருக்கா பையன் சொன்னா வாங்கி அந்த பிள்ளைய அந்த பெத்த உடனே எங்க போய் எங்கேயோ என் குழந்தை நல்லா இருந்தா குழந்தை பணாத வரை வந்துடுச்சு. 7வது குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல. இது ஒன்னாவது சௌக்கியமா நன்னா நிம்மதியா ராஜாதியாதுன்னா நன்னா இருந்தா தேவையே கொடுத்து விட்டுடுவாங்க. என்ன மனசு தியாகம் பண்ணலாம். இதெல்லாம் தியாகத்தை தேடியே கிடையாது. நமக்குலாம் இப்படி ஒரு தியாகம்லாம் பிறக்கவே கிடையாது. நமக்கு இந்த மாதிரி ஒரு தியாகம்லாம் அனுபவிக்க தைரியமும் கிடையாது. அப்பப்போ வேண்டாம் கஷ்டமோ நஷ்டமோ என் கூட இருந்து போறதுன்னு சொல்லுங்க.
நான் வரவேற அதுவும் சேர்த்து வரணும்னு சொல்லுவோம் வெளியே அது ரெண்டாவது மனு வரவே வரல. சமயத்தை பாரு நீ பேர வெளிநாடுலாம் போகணும்னா கூட சரி அது ரொம்ப படுத்தி இருக்கிற அனுபவ முடியும் ஆத்மாத்மா அனுப்பி வைக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தை பரபிரம்ம கைந்த அங்க எங்க போனா உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அங்க போனா மேல அனுப்பி கொடுத்துட்டாங்க. கோதை குழலா அசோதைக்கு போத்தந்த அங்க யசோத மாலையை பெற்று தேவையான தூங்கிட்டு கிடக்கிறார். இது எடுப்பேன் எழுந்து நான் வந்துட்டேன். எத்தனை நாள் தான் மாலையை தூங்கிட்டு கிடக்கிறேன். கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்துல கண்ணங்கன்னு ஒரு வஸ்து. எனக்கு குழந்தை பிறந்துட்டு கத்தலாம். இவ கத்திரதை பயந்து போய் மற்ற தாரிகள் தான் எழுந்துட்டான். எல்லாரும் சிரிக்காது. யசோதை கொஞ்சம் நிதானமா இருக்கப்படாது. அது என்ன அவ்வளவு வருஷம் நான் குழந்தை விட்டு எல்லாம் கட்டப்படாது. குழந்தை யாருக்கு கத்தினதே நோக்கினாலே கத்துறது. குழந்தை பெற்று முடிச்சு நான் குழந்தைய பெற்றுள்ளேன்னு சொன்ன ஒரே ஒருத்தி யசோதை மனுஷன். அது யாரும் சொல்ல எல்லாரும் அப்படியே ஈனமா அப்படியே ஷீனத்தை அப்படியே மயங்கி கிடப்பா. இங்க மயக்கமே எடுத்தடி வந்துட்டான். ஞானம் வந்துட்டான். குழந்தைய பெற்றுட கண்ணங்களேன்னு நல்லா பரவாயில்லையே பூவெல்லாம் சூடிட்டு இருக்காள். ஒவ்வொரு பூ சூடிட்டு இருக்காள். யசோதை நல்ல வயசான பாட்டி. யசோதை சொல்லும்போது சின்ன மாதிரி நல்லா வயசான பாட்டினா 2 பேரும் வயசான காலத்தை கிட்டாக கிடைக்கிறது. ஆனா அந்த வயசான காலத்தை கூட மங்களகரமா இருக்கா. மங்களகரம் இதெல்லாம் ஸ்ரீ லட்சணம். இந்த மாதிரி மங்களகரமா பிரசன்னமா இருக்கணும். அழகா மங்களகரமா இருக்கா. பார்க்கும்போது மனசு மயங்கி போகலாம். கோதை குழலா அசோதைக்கு போத்தந்த அவ கொடுத்தா இவ வாங்கிட்டா. இது வேற வந்துருச்சு. பேதை குழவி ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. கொஞ்ச நாள் தெரிய வேண்டாம். நான் பரபிரம்மம் மறந்து போயிருக்கான். பெற்ற தேவகி மாதா ஒரு பக்கம் இன்ஸ்பெக்ஷன், வளர்த்த யசோதா மாதா இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்ஷன். இதுல பரபிரம்மம், நித்திய சூரிகள், நித்தியமுக்தர்கள், பரமபரம், வைகுண்டம் எல்லாம் மறந்து போயிருக்கான். விளையாடுறதுக்கு லோகம் இருக்கு, சிருஷ்டி இருக்கு, சிட்டி இருக்கு, சம்ஹாரம் இருக்கு, மறந்து போயிருக்கான். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணும். சிருஷ்டினா என்னன்னு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. விளையாடுறதுக்கு ஒன்றும் கிடைக்கலையா. கிடைச்சது தன் கால்லாம் கிடைச்சிடும். அத்தனை பெரிய கோபுரத்துல இங்க விளையாடுறாங்க ஆள் இருந்தாலும் ஆனாலும் என்னமோ தன்கால கிடப்பு இருந்தா அதை பிடிச்சு தைரியனும் நல்லா இருக்கு. அழகழகா இருக்கு. தன்கால பார்த்து தானே ஓடிச்சு போகுது. அவ்வளவு நிஜமாவே சந்தர்ப்பங்களை பார்க்க பத்மநாபன் சோதரையை பார்க்கலாம், தன்கால பார்க்கணும், சந்தேகம் தான் வருது. அவ்வளவு அழகா ஓடிச்சு போகும்படியான ஒரு சரணாரங்கள் தாமரை புஷ்பம் பூத்தா போல பூத்தது சிரிக்கிறா போல குரூப்பன் வாசனையோடு இருக்கிறா போல ஒரு சரணாரங்களாட்சி திருவடி கமலங்களாட்சி. திருக்கமலபாலம் வந்து என் கண்ணிலுள்ளன ஒற்றின்றதே. அமரநாதீரா நஞ்சா சென்னை ஆட்படுத்த விமலன் இன்னவர்கோள் நிறையார் பொழிவேங்கடவன் விமலன் விமலன் நீதிவானவன் நீர்மதிரன் கட்டம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒற்றின்றதே. திருப்பாணாழ்வார் அமரநாதி அக்கியநாதனுடைய பாடங்களை பார்த்து அச்சோ இந்த பாடங்கள் என் கண்ணுக்கு பவிச்செடுத்து என் கண்ணு பார்த்தவர்கள் கூட அந்த பாதத்துடையதான பரிமளம், காம்பீரியம், அதனுடைய சௌந்தரியம் மாறுபடல அப்படியே கிடைக்கிறது. அச்சோ பேரறில் தொடரடி தொழுது எழு என் மனமே. என் மனசே சகலவிதமான துயர்களையும் நாசம் பண்ணும்படியான எம்பெருமான் சரணாகத்தை பிடிச்சுக்கோ. நம்மளோட புலம்ப அவனே சொல்றானே மான் ஏகம் ஸ்ரமம் பிரஜ. அந்த மாதிரி ஒரு சரணாகந்தன் திருப்பதிபெருமாள் சரணாகத்தை பார்க்கணும். அம்மா அசந்து வரும், அசந்து வரும். பத்மநாப சரணாகத்தை பக்கத்து பார்க்கிற கோச்சியை கருடம் அசந்து போய் உடம்பிருப்பார். நிஜமாவே அவ்வளவு சிரேஷ்டமான பத்ம சரணம். சரண பத்மங்கள் அப்படின்னா வெகுவா சொல்ல. சரண கமலங்கள் அப்படின்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்து வார்த்தையை காலன்னு சொல்ல மாட்டார். திருவடி தாயார் கூட பிடிக்கும்போது கூட பொறுமையா பிடிக்காது. கொஞ்சம் அழுத்தா சமந்து போயிடும். கொஞ்சம் அப்படி அழுத்த முடியல, அழுத்தா சமந்து போயிடும். அப்படி ஒரு சிறந்த திருவடி ராமநாயகன் நடந்த திருவடி. அங்கேருந்து அயோத்தியாவிலிருந்து லங்க வரைக்கும் நடந்த திருவடி. காற்றடி மேற்கடி கலந்த திருவடி. கேட்டடியும் ஜலத்திலும் விளையாடின ஒரு திருவடி. அந்த திருவடி போடுகிற ஒரு பாதை பாரத தேசத்தை 14 வருஷம் ஜோரா ஆண்டுன்னா இந்த திருவடி மகாத்மிகை சொல்ல முடியும். பாதுகாப்பு நிஜமான மகாதேசிகள் அந்த திருவடி போடுகிற பாதுகையை வச்சுக்கொண்டு 1000 பாடு பாடினார்னா திருவடி இன்பத்தை, திருவடியுடைய பலத்தை யார் பாட முடியும்? அப்படிப்பட்டதான திருவடியை 2 கையில பரிசிரமப்பட்டு பிடிச்சிருந்து
உலகளந்த ஒரு திருவடி. அந்த திருவடியை கஷ்டப்பட்டு பிடிச்சென்று பேரை குழவி பிடித்து சுவை தோன்றும் பாலக்கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே. ராத்திரி படுத்துட்டு கிடக்கிறாரு. ஏண்டா பத்மநாபா, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், ஒரு சவனாத்துல முழுசா பார்க்கல, கொஞ்சம் காட்டப்படாதா? காட்டினா என்ன குறை வந்துட போறது? கொஞ்சம் காடு, நான் ஒண்ணு கண்டிஷனா விட்டுட மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். காதுனா கெஞ்சுங்கோ, ஒரு நாளாவது தெரியறது பூரணமா 10 கடல்களோட இருக்கும்படியா சவனாதுக்கு பார்த்தா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எத்தனை ஆனந்தம் தெரியுமா? பயந்துக்கு சொன்னா நித்தியம் சாப்பிடணும், நித்தியம் தூங்கணும், இதுதான் வாழ்க்கையா? இதுக்கு மனுஷனா இருக்க வேண்டாம், அதுக்கு திருவனந்தபுர வாசம் வேண்டாமே. பிரபு அனுபவிக்கிறதுக்காக தான் அனந்தபுரத்துல ஒரு வாசம். அனந்தபுரத்துல புல்லா இருந்தா கூட கொஞ்சம் சங்குமுகம் கடற்கரை ஒரு நண்டா இருந்தா கூட பத்மநாப சரணாரம்பம் சத்தியமாக. பத்மநாபன் விளையாடுற ஒரு சங்குமுகம் தான், சரணாரம்ப பதிகிற சங்குமுகம் தான். எத்தனை ஆச்சரியமான ஒரு திருவடி. பாடல் கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே. பவளம் போன்று அதரத்தோடையதான ஏ கோபி ஜனங்களை வாங்கோ, எங்க கிருஷ்ண பார்க்கறதுக்கு ஏ கோபி ஜனங்களே உங்களை விட்ட எனக்கு மறுக்கதே. ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் பொறாமை இருக்கும், துவேஷம் இருக்கும், ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லிடுவா. ஏ கோபி ஜனங்களே, எங்க கிருஷ்ணன் நன்னா இருக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு மனசு, ஒரு புத்தி, ஒரு கண்ணு உங்களுக்கு தானே. நான் லோகத்துல கல்லறி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணறி படக்கூடாது. அதனால கோபி ஜனங்களை பார்க்கறாது ஒரு ராபாதான் வந்து பாருங்க. கிருஷ்ணாபரிய சரணகமலத்தை அழக நன்னா பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசிக சுவாவம் உங்களுக்கு தாண்டி உண்டு. வாங்கோடி குழந்தைகளா, வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஓடி வந்து கிருஷ்ணாபயல் காலை வச்சுட்டு அழக பார்க்க வாய்ப்புள்ள வச்சுட்டு சப்பிண்டு படுத்து இருக்கிறேன். இந்த அழக பாருங்கோடி குட்டிகளா, ஓடி வாங்கோ. பாலக்கமலங்கள் காணீரே பவளவாயி வந்து காணீரே. முற்றும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தட்டி பதித்து தலை செய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தா காணீரே. உண்மைகளில் வந்து காணீரே. திருவடி காட்சிய பாதுகார், சிவந்த செந்தாமரை பாதத்தை பாதுகார். அந்த பக்கம் பாது காட்ட மேல பார்த்தா அழக செதுக்கி வச்ச மாதிரி பத்துடைய பாருங்க. என்ன அழகு! ஒவ்வொரு அழகு கொல்ல போகிறது, கொள்ளை எடுத்துட்டு போகிறது. வலது பாதத்துடைய 3 விரல் பார்க்கும் பொழுது என்னமோ பண்றதுன்னா 10 விரலை கொண்டு வந்து காட்டின பாரு 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 பாருங்க. அது அழகா அதுக்கு கால் மருதெல்லாம் போட்டுவிட்டு அந்த சிறந்த பாதங்கள் இன்னும் சிறந்து போக, இந்த நீளத்துல இந்த சிறப்பு பேரை இன்னும் கருத்து போக, இந்த கருத்துல மறுநாள் அது ஒரு தனி சிறப்பு தெரிய கால் கொண்டு பார்த்துனாருக்கா. என்ன கால்வரும் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தட்டி பதித்து தலை செய்தார் போல். இந்த பத்மநாபனுடைய சொன்னா அவ்வளவு அழகா இருக்கு. சொர்ணாயம் ஆயிடுச்சு ரெண்டாவது சொர்ணம் ஆகாத சமயத்துல இந்த கண்ணங்களே எந்த விதத்துல அதுல வெளிச்சத்தை அவனுடைய கருப்புடைய பிரகாசத்தை விதவிதமா வர்ணசாலங்கள் காட்டு கட்டவர்களா அடுத்தவர்களா அதுக்கு அடுத்தவர்களா புரியாம தலைவின்ற ஒரு காலம் போக இதெல்லாம் பிடிச்சு வச்ச மாதிரி குழந்தை மாதிரி சொன்னு பிடிச்சு வச்சா அது பத்மநாபன் கர்நாடக திருவிழா பார்க்கணும். இன்னும் மருதாணி வச்ச மாதிரிதான் இருக்கு. தங்க மருதாணி வச்சா போதும், குப்பி குப்பியா சொருக்கி வச்சா போதும். அழகா பார்க்கறது நிஜமாக சிவன் ஒவ்வொரு விசிதான் போட வேண்டியது. பத்மநாபனுடைய அந்த 3 விரலுக்கு 4 விரலுக்கு அப்படியே அதே நினைச்சு நல்லதாக அப்பா சக்கரம்ல காட்டுடாதே வாக்கிட்ட இந்த 3 கால் 4 கால் விரல் போது மேல காட்டாதே வாக்கிட்ட பயமா அடிச்சுதான் மனசு அடிச்சுதான் வரணும். அப்படி ஒரு விரல்கள் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தட்டி பதித்து தலை செய்தால் சரியா பத்ம சொன்னாலும் தந்தா பத்மநாபனுடைய சொன்னா பக்கத்துலாம் வாசனம் போடாமல் இருக்கிறதெல்லாம் அதுல முத்து மணி வைரம் வைடூரியம் நவரத்தெல்லாம் பதிச்சு வச்சிருக்கான் 10 விரல்களையும். நல்லா கவனித்து பார்க்கலாம். நல்ல விளக்க வெளிச்சத்துல பத்மநாபனுடைய விரல்கள்ல பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வர்ண ஜாலம் காட்டும். எத்தனை பார்த்துக்கே ஒவ்வொரு விரலையும் இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த விளக்க வெளிச்சம் ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு விதமா ஒரு பரிமளிப்பு ஒரு பிரகாசம். முத்தும் மணியும் வைரமும் சிலகளை பார்த்தா வைரம் கண்டு பூசுற மாதிரி அப்படியே பலமானு சொல்லிக்கும்.
முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள். இந்திரநீலமணி மாதிரி ஜொலிக்கிறான் பிரபு. மணிவண்ணா பெரியார் அவர்கள் திருநாமம் வருது. மணிவண்ணன்ற ஒரு வார்த்தையை கொடுத்ததே பெரியார் தான் பெரியார் சொல்லுவார். இந்திரநீலமணி போல ஒரு வண்ணம் முன்னா பாருக்கு பெயர் பத்மநாபன் முன்னா ஒரு மணியை செதுக்கி வச்ச மாதிரி தான் நடக்குது. சாலக்கிராமம் தானே, சாலக்கிராம கடுச்சக்கர யோகம் தானே பழைய. அதுக்கு யோகமும் நமக்கு யோகமும் இல்லை. பல 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 பலன்னு ஜொலிக்கிறான். நம்ம நடத்துக்கு சொர்ணம் சொல்லிக்கிற நிஜமாவே பத்மநாபன் சரீரத்தை பார்த்தோம்னா அவன் சரீரமே சொல்லிக்கிறது. சொர்ணம் ஒன்றும் சொல்லிக்கிறதே கிடையாது. சொர்ணத்துக்கு ஒரு பலபலப்பு கிடையாது, சொர்ணத்துக்கு ஒரு பெரிய காம்பீரியம் கிடையாது, பிரகாசம் கிடையாது. பத்மநாபனுடைய கருப்பு தான் பல பல பலபலன். அது கூட சொர்ணம் இருக்கிறதுனால இந்த கருப்புடைய பலபலப்பு அதுல தெளிக்கிறதுனால கொஞ்சம் சொர்ணம் பிரகாசமாக தெரிகிறதே ஒழிய சொர்ணத்துக்கு பிரகாசமே கிடையாது. பத்மநாபன் சரீரத்தில் பயம் அனுபவத்தில் பாதிச்சு இந்த கருப்புடைய பலபலப்பு அப்படியே இழுக்கிறது, சுண்டி இழுக்கிறது பயனுடைய அழகு. முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள். அதனால குட்டி 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 விரல் குட்டி குட்டி விரல் சமஸ்கிற சொப்பு அதை செதுக்கி வச்சுறது. அது கட்டவர்கள் அது கருத்தல் வந்து அது கருத்தவர்கள் அது கருத்தவர்கள் அப்படியா அதாக ஒரு 5 மலை மாதிரி வெளியே இறங்கி 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 ஆசிரியர்கள் அழைக்கிற அந்த பக்கம் அப்படியே இறங்கி இறங்கி வெளியே வாதனை வெளியே இறங்க சப்போது பத்மநாபனுடைய அழகான குருவாய் குட்டி காடு. இந்த குட்டி காடு குட்டி 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 வேலைப்பா தமிழகா பழகாரம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கோடு கோடா தெரியுது. ஒரு சீக்கிரம் மாதிரி ஒரு கோடு, அதோட குட்டி கிஞ்சல், அதோட குட்டி நகம், அது ரொம்ப கஷ்டம் குருவாயிருக்கும். ஆச்சரியம் அது ஒரு அழகு. பாண்டவனுடைய திருவடி அதோட ஒரு அழகு. உடுப்பி கிருஷ்ணன் தேடி பார்க்க ரொம்ப கஷ்டம், தேடி பார்க்கணும் விசேஷம். அவ்வளவு சிரேஷ்டம், அதே அற்புதம் விசேஷம் ஆச்சரியம். முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள். ஒத்தி பிறந்தவா காணீரே ஒன்றுதலில் வந்து காணீரே. வந்து பிரபுவுடைய விரல்களை பாருங்க. யார் யாருடையோ பார்த்துட்டு ஐயா என்ன கொஞ்சம் வரல சின்ன வயசு சூழ் விழுது அங்கே போனிட்டு கிடக்குது. என்ன ஆச்சுங்கிறவங்க கருத்து கிடக்கு. அதுவா சின்ன வயசுல கதவிடிப்ப கால் மாறி அடிச்சு விட்டேன். அப்பதான் இப்படி நாங்கள் பார்க்கறது நன்றாகவே இருக்கு. வரலாம் அழகா செதுக்கி வச்சா கூடலாம் ஒன்றும் இல்லை. இஷ்டத்துக்கு என்னமோ தேவி மாற்றி மாற்றி இருக்கும். இதுல வர விரலெல்லாம் பார்த்து என்னமோ இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்றுதலே வந்து காணீரே. பாடத்தை பார்க்கணும் வரல அப்படி நன்னா பாதுகா பிரபு வேற வந்து காற்று அந்த சமயத்தில் என்ன இருக்கிறதுக்காக தயார அப்படி இப்படி கால் ரெண்டு கால் இப்படி தூக்கும் இந்த பானை பிடிக்கிறதுக்காக. அப்ப காலை அழைக்க வச்சுட்டாங்க. இந்த 10 விரல் அது நிற்கும். நிற்கிற சமயத்தை கால் ஒரு அழுத்து அழிக்கும் போது இன்னும் சவங்க போக நகம் எல்லாம் இன்னும் சவங்க போக அந்த 10 விரல் அப்படி பாருங்க சாப்பிட்டு அப்படி அழகாச்சோ அப்படின்னு 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள். அதன்னா வச்சு அழுக்கு அழுக்கு அப்படி காலம் 80 ஒரு அழகு. எம்பி நிற்கிறது ஒரு அழகு. தலையில குழந்தை பிள்ளான காட்டில் விளையாடலாம் விளையாடலாம் வரல் கிடக்க விளையாடலாம் விளையாடல் காலத்தில் இறந்து கிடக்கிறது நடந்துக்கிறோம். ஆச்சரியமா ராமநாதர்கள் அந்த கால் வரல கொண்டு துண்டிய ஈச அடிக்கலாம் இருந்து கூட அப்படி நம்பலாம். அவ்வளவுதான் இப்படி ஒரு நம்புறா கால் வரல் அழகு நன்னா யார் வாழ்ந்துருக்காங்க. ஏகநாதர் பாதுகா 12 வருஷம் கண்ணன் சேவனா சொல்லலாம். சேவை பண்ணிட்டு எல்லாம் பக்கத்துல இருந்து அவ்வளவு வேகம் விதிரி வீசும். அவருக்கு எல்லா காரியமும் பண்ணணும். அப்பதான் சின்னமா இருக்கு பயனுடைய பாத விரல்கள். ஆனா அப்பதான் சிந்தி நம்ம என்கிட்ட மயங்க நம்ம கிருஷ்ணன் தான் மயங்க நம்ம மனதை மாறல. 12 வருஷம் கழிச்சு கிருஷ்ணனே அப்புறம் அவர் தெரிஞ்சு. அப்ப பாதுகார் நன்னா பாதுகார் விரல் விரலா அங்குல மங்குல மங்குல மங்குலமா உண்மைகிறாடி பாதுகா மடியில வச்சுட்டு சொடுக்கு எடுத்து விட்டுருக்கா பேரு. அப்ப பாதுகா 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி பெருந்தவா காணீரே. இவா எல்லாரோட நன்னா அனுபவிக்க
அனுபவிச்சு பார்த்தவர் யாருன்னா திருமங்கை அவர் கடியே கிடைச்சிட்டார் தயவுக்காக காலில் போட்டு ஒரு மிஞ்சி எடுக்கணும்னா அதை எடுக்க முடியல மடியில வச்சுட்டா குடிச்சு இழுக்கிறார் நல்ல கடிச்சு இழுத்து பார்க்கிறார் வரமாட்டேங்கிறார் சீக்கிரம் தலைவரை நம் கடியணும் ரம்யா நான் சொல்லணும் வராதுன்னு சும்மா எடுக்க எனக்கு தெரியும் காலேஜ் வச்சுட்டு அதுக்கு மேல வரமாடி திருவடி மேல வச்சுட்டு 2 கையால் இப்படி பிடிச்சிட்டு அந்த வரல கொண்டு வாய் வச்சு ஒரு கடி சவானா காற்று கடி ரொம்ப வலிக்கிறது சீக்கிரம் கடிக்கவே ஆரம்பிச்சு அதுக்கு என்ன கடிச்சுட்டேன்னு சொல்றேன் அப்படி அனுபவிச்சிருக்கான் மணிவண்ணன் பாதங்கள் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி திருந்தவா காணியே அந்த அனுபவம் போல வரல ஆச்சரியம் ஆச்சரியம் அழகாக நகத்தோட அழகா பிச்சு விடும்போது நிறுத்தி நிதானமா நகத்தோடு கடித்து விடும்போது யசோட பயிரை நன்னா புதுப்பாடி வந்துட்டு இது படுத்து அது தூங்குற சமயம் முடிச்சு நகர்த்தா விடாது அது ஆட்சி படுத்து இவருக்கு தூக்கம் வராது சின்னமான பாதத்தை மொத்த கையில் இப்படி பிடிச்சிட்டு அதுல ஒரு வரலை இப்படி பிடிச்சிட்டு வாய் கழிச்சு நகத்தை பிடிக்கிறார் அதிகமாக கால்கள் திருப்பி ஒரு 10 வரலோட சேர்ந்து வச்சு அது இன்னும் நடக்கும் அது சமயத்தை ஒரு வரல அப்படி கடிச்சிருக்கலாம் மற்ற வரலாம் சேர்ந்து இப்படி குழந்தைகள்லாம் பிடிக்கிறது இதெல்லாம் ஒட்டி கொண்டு அப்ப நான் மற்ற 3 வரலை பிடிச்சிருந்து இந்த ஒரு வரலை பிடிச்சிருந்து இந்த மகத்தை கடிச்செடுத்தாங்கன்னா உலகளந்த திருவடி இவருடைய 2 வரலை பிடிச்சு வச்சிருக்காங்க முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் சக்தி பதித்து தலை செய்தாரோ எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி திருந்தவா காணியே வந்து பாடுவோட காதா பணமா என்ன வேணும் ஆசை பிரபு பார்க்கறதும் வேண்டாம் நம்மன் அழகான திருவடிகள் ஆச்சரியமான திருவடி ஸ்ரீகாவது அவர் திருக்கோவிலூர்ல பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம் உலகத்துல சந்தையில போனதுன்னா காடு விசேஷமாக அதை பார்க்கணும் அழகாக நம்மன் பல 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 ஜொலிக்கும் முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் சக்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்தி திறந்தவா காணீரே உன்னுதலில் வந்து காணீரே அந்த பிரபுடையதான பாதவர்களை தார்கள் அனுபவிச்சுட்டாராச்சோ என் குழந்தையோட எத்தனை அழகா இருக்கு சமத்து குத்தண்டா சமத்து குத்திடப்பட்டு ராஜாத்திடா கொஞ்சம் அழகா வரல அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ள பிரபு கணுக்கால் அழகை காண்பிச்சு இது என்ன ஆச்சரியம்னா இவன் ஒவ்வொரு விதமான அழகை காட்டுறதுக்கு அவரிடத்துல ஒவ்வொரு விதமான லீல பண்றான் அதுதான் விசேஷமே ஒவ்வொரு விதமான லீலை சமயத்துல நடிகை 19ஆம் தேதி போகணும் நேரம் முதல்ல போய் திருமுகத்தை பார்க்கணும் பகவானிய திருமுகத்தை பார்க்கிற நன்மைகள் பார்க்க கூட்டம் நெருச்சி தள்ளி நம்ம நேரம் திருவடி பக்கம் திருவடியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பொறுமையா அப்படி திருமுகமலத்தில் வரும் சமயத்தால திருவடியும் கிடையாது திருமுகமலை திருநாளைக்காக வெடிக்கணும் நேரம் உச்சவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் சொல்றானா அந்த பக்கம் சொல்றானா அவருக்கு அது நம்ம கொண்டு தெரியாது நம்ம என்ன வேணா தானம் வேண்டு போகும்போது யார் சொன்னா பத்மநாபனுக்கு மகிமை குறைச்சல் அனுபவிக்க நமக்கு புத்தி குறைச்சல் பக்தி குறைச்சல் பத்மநாபன் மோகாத்தியம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது புக்கு போட்டு எழுத முடியாது கோடி ஏதோ 5 பேர் இந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி எழுதக்கூடிய ஒரு மகாத்மிய ரூபமே 18 அடினா அப்ப கருணை எவ்வளவு வச்சிருக்கும் அப்ப மகிமை எவ்வளவு வச்சிருக்கும் பார்க்கணும் அனுபவிச்சிருங்கோ பத்மநாப மகிமையை புக்கு போட்டு எழுதி இந்த பெருமாளுக்கு ஒரு மகத்துவம் உண்டு நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பத்மநாபம் இப்படியெல்லாம் மகாத்மியம் இருக்காம நிறைய பேர் வருவாங்க அப்படி வந்துதான் பத்மநாபம் மகாத்மிய வாழ்க்கை பழக வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு மகாராஜ சுவாமி திருநாள் ஒருத்தர் போது பத்மநாப மகாத்மிய பேசுறது 10,000 பேர் பேசினாதான் அந்த வஸ்துக்கு மகத்துவம்னு அர்த்தம் கிடையாது வைரக்கல்லை பத்தி தெரியாதவா கண்ணாடி கல்லையே வேண்டி கிடக்கிறவாளுக்கு வைரக்கல்லை பத்தி என்ன பேச முடியும் அதனால பத்மநாப மகாத்மியம் புரியறதுக்கு ஆள் குறைச்சலே பத்மநாப மகாத்மியம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு பத்மநாபம் விசேஷமான ஒரு பத்மநாபம் அந்த பிரபு அவ்வளவு அழகா லீலை பண்றான் அனுபவிக்கணும் அந்த லீலைகள்ல தலைச்சு போகணும் வெளியாகிறார் அந்த மாதிரி கிருஷ்ண பிரபுடைய சொல்ற பத்மநாபன் ஸ்வயம் கிருஷ்ணன் தான் துவாரகாதீசனாகிய கிருஷ்ணன் தான் அவ்வளவு அழகா அதி விசேஷம்
அதி அற்புதம். லோகத்தைய மயக்கடிக்கும்படியான விளையாட்டு விளையாடி திவாகர முனியோட அங்க சண்டை போட்டு இங்க ஓடி வந்துருச்சு. இங்க ஓடி வந்து அவரே இங்க பிடிச்சி இழுத்தது. அப்படி ஒரு பத்மனா யாருக்கு பெரியாழ்வார் என்றது பண்றான் கிருஷ்ணன் தானே. ஆச்சரியமான கிருஷ்ணன் நீல காண்பிச்சு கொடுத்துட்டான். பாதத்துடைய அழக பார்த்தா, சிவரில் அழக பார்த்தா, அது அடுத்து கணுக்கால் தானே. கணுக்காலுக்கு தனி அழகு உண்டு. இந்த கணுக்கால் அழக பார்க்கிறான் யசோத. ஜோர அவள் பனை தோழிடவாய்ச்சி பால் பாய்ந்த கண் கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிடங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. யசோத சித்தாவருக்கு பால் கொடுத்தாரு. பால் சாப்பிட வேண்டிய அவசியம் உண்டோ? இதுக்கு ஏதாவது ஒன்று அவசியம் உண்டோ? ஆத்மாவுக்கே ஒன்றும் கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசி இல்லை, தியாகம் இல்லை. உபனிஷத் வேதம் எல்லாம் வேஷம். பிரம்மத்துக்கு ஒண்ணுமே வேண்டாம், எல்லாமே அதனுடைய வஸ்து. ஆனாலும் அந்த பிரம்மம் யசோதையுடைய ஸ்தனதானங்கள்லேருந்து வரக்கூடியதான். ரத்தம் தாரா மாறி கிடக்கிறது. அந்த வஸ்துவை குடிக்கிற பனை தோல் இலவாய்ச்சி பால் பாய்ந்த பொங்கை. யசோத வயசானவள், விருத்த கழவி. ஆனவர்கள் இளவாய்ச்சி எங்கே இவருக்கு இளமை வரலாம். சித்தாவையில பார்த்து இளமை வந்துருச்சு. பத்மநாபன் சொல்லிடுறதே பார்த்தோம்னா சில மனித பாட்டிமார்கள் தான் பிரபு அப்படி பார்க்கிறார். இன்னும் செம்போட இப்படியெல்லாம் வளர்ந்து கிடக்காம இழுப்ப பிடிச்சிருந்தாலும் கஷ்டப்பட்டு 5 படி ஏறி நான் பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான் நிஜமாவே அந்த இளமை வந்துடுற பத்மநாபன் சங்கதிக்குள்ள நடந்தாச்சு. எத்தனையோ ஆக்கலாம் கைத்தறியெல்லாம் வச்சுட்டு பத்மநாபன் பார்க்க எப்படியோ ஒரு நாள் பத்மநாபன் போய் தீர்ந்து தாழ்ந்து அவன் வருதே இருப்பான். பரம்ப முடியல, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, அசந்து போகிறதுனா பத்மநாபனை பார்க்கும்போது மட்டும் ஒரு நட, ஒரு காம்பீரியம், ஒரு எப்படம் வந்து ஒரு தத்துவ பார்க்க போறேன். அது பார்க்கிற பார்வை அப்படி. என்ன பாதி அந்தியா தாரபாது பாதின்ற ஆறுபாடு பாதின்ற ஜாகிர பாதிங்க பாதி இருக்கிற மாதிரியா. நாங்க போனாலே முன்னாடி நிறைய பேர் கூட்டம் ஒத்தரமா இருக்காங்க. உடம்பு தானா நிம்மதி எட்டி எட்டி பார்ப்போம். அதுலயே இடமா வருது. எவ்வளவுதான் உடம்பு கூடி பண்ணி நினைவு இருந்தா அங்க போயாச்சும் எல்லாரையும் நிமிந்து வருவாங்க. ரொம்ப ஒத்தரமா இருக்கா கூட கால தூக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு 10 பாடல் எத்தனை வேகம். ரொம்ப ஒத்தரமா இருக்கிறா கூட 10 8 வழியை பாக்குறதுக்காக குளிச்சுட்டு கையெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை வைப்பாங்க. அப்படி ஒரு பத்மநாபன். அந்த மாதிரி இந்த யசோத கிழவி வயசான காலத்துல கருத்தாங்குடி பத்திரிக்கை. ஆனாலும் அந்த பயிரை பார்க்க 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 எம்மன் ஜோர வந்துடுத்தான். பனை தோல் இளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை. சாயங்காலம் இருந்து பால் திறந்துட்டே இருக்கான். எத்தனை நாள் திறக்கும் சும்மாவுக்கு பால்? பறந்த பால் சாப்பிட்ற வரைக்கும். இந்த குழந்தை 11 வருஷம் கூட பால் சாப்பிடும். அப்படி உட்காந்து 11 வருஷம் இது கழித்து போன பிறகு கூட தனங்கள்லேருந்து பால் திறந்துட்டே 11 வருஷம் கழிச்சு தேவக்கு முதல் தடவை பார்க்கும் பொழுது தனங்கள்லேருந்து பால் திறந்ததுன்னா நித்தியம் நித்தியம் எனக்கு பாலையே கொடுத்து யசோதையுடைய தனங்கள்ல பால் சுரக்கும்னு சொல்லணும்னா அப்படியே தனதாரங்கள் நிறைய சொன்னாவே இந்த பால் சொல்லி அது மாற பார்க்கும்போது அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம். அது என்னவோ சொல்லணும். அது தாயுடைய விசேஷமானதோ தன் புருஷனத்தை கூட சொல்ல மாட்டாங்க. அனுபவத்தை தனங்கள்லேருந்து இந்த பால் தெரிஞ்சு வர்றது, அது குழந்தை சாப்பிட்றதுன்னு சொன்னாவே ஒரு அம்மாவா இருந்தார். சொன்னாவே அதுவும் தகுவ மடியில விட்டு அவனுக்கு தனத்தை கொடுக்க, இந்த அழுக்குடம் நிகழ்ச்சி வாங்கி ரத்தத்தை பாலாமாக்கி அவன் குடிக்க. அது என்ன பண்ணணும்? ஸ்ரீ ஜன்மாவை போக்கியவத்து உபயோகங்கள் சென்று தன் காரியமான ஒரு கல்வி வர காலத்தில் ஸ்ரீ ஜன்மாவுக்கு குழந்தையா அவளுடைய தனபாரங்கள் என்று கருதக்கூடியதான் பாலையும் குடிக்கிற ஒரு சவளவுடைய கிருஷ்ணன் அவருக்கு அவரை யாருக்கு உண்டு பாடுபட்டிருக்க தன பாடு, தன பிரார்த்தனை, தன தபசி. அம்மா வாகனம், அம்மா வாகனம், அம்மா வாகனம். ஸ்திரீகள் குழம்பி தொலையறா, கோவில் போறா போறா, தொட்டில் கட்டுறா, மண் சோறு சாப்பிட்றா, அங்க பிரதட்சணம் பண்றா. என்னடா பள்ளித்துறை அதை தயாரா இருக்காம அந்த பலி இந்த ஸ்தனபாரங்கள்ல பால் சுரக்கம், அந்த குழந்தை சாப்பிடணும். அந்த ஆனந்தத்துல கண்கள்லேருந்து உடத்தை கடிச்சுட்டு கண்ணீர் வெளியுமே. அம்மாதான் 10 மாசம் சுமந்த பலி போக
கர்ப்பையெல்லாம் களைச்சி போக உடம்பே க்ஷீணமா கிடக்க அந்த சமயத்துல கூட குழந்தை பசி கழுத கபகபகபகவான் பால் சுரக்குமே. அந்த பால் அந்த குழந்தை குடிக்க அவள் அனுபவிக்கிற ஆனந்தம் வேதம் கூட வர்ணிக்க முடியாத ஒரு ஆனந்தம். தனபாரங்கள் ஆனந்தம் வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அதிலும் கிருஷ்ணன் சாப்பிடுற பனை தோல் நிறவாக்கி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த பிள்ளை திருப்பாக்கடல்ல உறங்குவான் போல் யோகு செய்து கிடக்கிறான். அந்த வஸ்து ராத்திரி அண்ணீன்னு கத்துறது இந்த தாத்த கொடுக்கிறாளா பிரபு குடிக்கிறது முட்டி முட்டி குடிக்கிறது பாரு. சின்ன அந்த தூக்கத்துல கண்ணை வேற திறக்காம இப்படி குடிக்கிறதாமா அவராக முந்தானை போட்டு மூடி வச்சிருக்கா குழந்தை. நல்லா குடிக்கிறது ஒரு குஷி. தூக்கமே தூக்கத்தையும் விட முடியாது, சனத்தையும் விட முடியாது. அவ்வளவு பால் குடிக்கிற முந்தானை போட்டு ஒத்தி மூடி வச்சிருக்கா. சமயத்தை தூக்க நவிய சனத்துல வாய் வைக்கிற மறந்து வருவது பித்தத்துன்னு இப்படி விடுறது. அதுவாக தலை காஞ்சு விடுறது பாவம். காஞ்சு விட ஐயோ தனத்தக்கான தூக்க அழுதையும் இருக்கு. சனதகான விட கால் உதைக்கிறதா. அப்ப மூடி வச்சுருந்த அந்த முந்தாங்கள் கால் வந்து வீட்டு வருது. அது ராத்திரி மெல்லிய விளக்கு வெளிச்சம். இந்த மாதிரி நைட்லாம் போடுற மாதிரி ஒரு விளக்கு வெளிச்சம். அந்த விளக்கு வெளிச்சத்துல முந்தாங்க மூடி வச்சிருக்கா குழந்தை. இதுனாவே வாழ்க்கை விசேஷமானதுதான். வாஸ்தவ சக்தி தான். வல்லபாச்சாரிய கேட்கலாம் சொல்லுவார். வாஸ்தவ அவ்வளவு வசதி அவ்வளவு வசதி. வல்லபாச்சாரிய பிள்ளை விசரநாத யசோதையாவே வாழ்ந்த யசோதையாகவே வாழ்ந்த சுமாவே தெரியவட்ட ஒரு புருஷாளுக்கு யசோதமாய் பாவம் வரணும். பெரிய பாவம் ஆச்சரியம். அந்த பாடி நித்தியம் தனபாகியம் எல்லாம் கொடுப்பார்கள். என்ன பாவத்தும் என்ன பாக்கியம் நித்தியம் சந்தியபானம் மட்டும் படுத்தும் பய விட்டலாத புருஷன். ஆனா தனங்களே பால் பெருகும் ஸ்ரீநாட்சிக்காக நித்தியா பால் வந்து தேவனை படுத்துருப்பாரு. அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். புரிஞ்சு ரொம்பவே கஷ்டம். காமமே பிராதானியமா இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வாசத்தை தாராளம் தான் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அப்படி புருஷாவுடைய ஜனங்கள் பால் துடைக்கலாம் எல்லாம் கட்டிக்கல அப்படின்னு சொல்லுவோம். புரியாது புரியாது புரிவதே விசேஷமான ஒரு அனுபவம். ராதி மங்கிய வெளிச்சத்துல இதை பால் இருக்க பால் தனங்கள் கையில நலிவு போயிடுது, வாய்க்கு நலிவு போயிடுது. பிரபு இப்படி தலையை அப்படி தலைஞ்சு போல உடனே காலை உதைக்க இந்த காலம் இந்த முந்தானை விட்டு வெளில வர அந்த வெளிச்சத்துல இந்த கருத்த மேனியுடைய கால்கள் இருக்கிற வெள்ளிச்சவங்க பனை தோல் இளவாட்சி பால் பாய்ந்த பொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த பிள்ளை இணைக்காலின் வெள்ளித்தலை நின்று இறங்கும். அதனால வெள்ளி தண்டை போட்டுக்கால தங்கம் தான் போட்டா. அது பழைய வேண்டாம் வேண்டாம் தங்கம் போட திருஷ்டி வந்துருமோன்னு சொல்லி வெள்ளிக்கான போட்டுட்டோம். அது இன்னும் அழகாது. எதை போடுறது இதை போட வேண்டாம். ஒத்த கால வேற அப்பப்ப கரண்ட் லூஸ் ஆகிடுறது வேற ஒத்த கால வேற இருக்க இன்னும் ஜோரா மாற்றி 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 பத்தனாயிரம் திருவிடிய பாருக்கும். இந்த கால்கள் அதுக்கு தங்கக்கிழமையை பாருக்கும். கஷ்டப்பட்டு இவன் என்ன பண்றாங்கன்னா அந்த புஷ்பத்தெல்லாம் போட்டு போட்டு மறைக்கிறாங்க. சரியா சொல்லணும்னா புஷ்பமெல்லாம் இல்லாம கணக்காக மட்டும் தனியா பாடு பைத்தியம் பிடிச்சிடும். சத்தியமா பைத்தியம் 18 பெருமாளுடைய கணக்காலே பைத்தியம் பிடிக்கிறதுக்கு பிராண்டு பிடிச்சிடும்னா இத்தனோண்டு மடியில படுத்துது. கொஞ்சமான கால் அல்ல குட்டியோடு ஒரு கணுக்கா அதை ஒரு சின்ன ஒரு வெள்ளித்தலை வெள்ளித்தலங்க வெள்ளித்தண்டை சின்ன பாடுபட்டு வந்துச்சு. இதுல வேற அழகா அந்த வெள்ளித்தலை அழுத்தி நம்ம ஆதியெல்லாம் படுத்துருக்கோம். இதுல வேற அழுத்தம் அழுத்திலே கிடக்கிற அது இன்னும் அந்த பக்கம் ஒரு சார்ந்து போக கருத்து வேற போகுது. கருத்து வேற போகுது. அந்த தலையை வேற இன்னும் அழகா இணைக்காலின் வெள்ளித்தலை நின்று நங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. அந்த கணைக்கால பாருங்கோட கணைக்கால பாருங்கோட எவ்வளவு அழகு. உஷாவுடைய கணைக்கால் பார்க்கிற மாதிரி இருக்கு. பயங்கரமா பண்றாவே சரித்தெல்லாம் பொண்ணு அதோட படை வேற வந்து கிடைச்சோம். வேற பெருமையா சொல்லுவோம். முக்காவது கணைக்கால அடிப்படாம யாருமே எல்லாரும் கணைக்கால வெளியிடும். ஏதோ தழுவு இருக்கு. அப்பா போட்டேன் சைக்கிள்ல காலை விட்டேன் மரத்துல ஏறின காம்பு குட்டிட்டு நோன்னு சொல்லுவோம். வாங்கி பிடிச்சிட்டு அம்மா நல்லா படிக்க படிக்க கண்ணை காட்சி இழுத்தா எல்லாம் சொல்லுவோம். இந்த கணைக்கால் தழுவில்லாத உலக ஆளே கிடையாது. ஆனா பிரபுடைய
கணைக்காலின் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. ஒரு நாள் பய தூங்கிட்டு இருக்கு, ஜோர ஆச்சரியமா அதி விசேஷமா அற்புதமா அம்மா அழகா வாசல ஜோட கோலம் போட்டு இருக்கா யசோதா மாதா. அற்புதமா பய சிந்தனையிலேயே குழந்தை என்ன பண்ணி இருக்கணும், தூங்கி இருக்கும், ரெண்டு வீண கட்டல் முன்னாடி போகணும் அப்படின்னா யோசனை பாடு அழகா அப்படியே கலந்துற வாசல் எல்லாம் கழிச்சு ஜோர பெரிய கோலம் போட்டு இருக்கா. குழந்தையுடைய ஞானத்துல, குழந்தையுடைய மரணத்தில், குழந்தையுடைய நாமத்தின் கீர்த்தனத்தோட ஆனந்தமா கோலம் போட்டு இருக்கா. பிரபு எழுந்திருக்கு, அம்மாவுடைய தியானம் எழுப்பிருக்கிறாரு. அம்மா எழுந்துட்டார், எழுந்த அம்மா உள்ள இருக்கா, குழந்தைய எழுந்துருச்சு, அம்மா எழுப்பிட்டார், மானசிகமா எழுப்பிட்டார். பிரத்யமா வந்து கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வான்னு எழுப்பிடலாம். மானசிகமா குழந்தை தூங்குறதோ எழுந்துருக்கோ அம்மா நினைச்சா எழுந்துருக்கே எழுந்துருக்கோ கட்டிலேன்னு கஷ்டப்பட ஒரு இறங்கிருக்கு. இறங்கி நடக்கிறது பார்த்தா என்னமோ தடுக்கிறது. நடாங்க பார்த்தா இந்த காலில் போடுற தலங்கை கோழியோட மாறிக்கிறது. கோழிகள் மாட்டிருக்கு, காலில் இருக்க தலங்கை கொக்கி மாட்டிக்கணும். இதுக்கு அம்மாவை பார்க்கணும்னு ஆசை. காலில் தலங்கை வேற மாட்டிட்டு கிடக்கு, கோடுகள் வேற தலங்கையோட. அதையும் இழுத்துண்டு 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 நடந்தது. கொஞ்சமான குட்டி கோழு கோழு படிய காலத்துல கண்ணம்மா கதைக்கணும்னா கட்டிட்டே வரும். மாட்டுக்கார அப்படிதான் கட்டும். அம்மா அம்மா மா இந்த மாதிரி 4 வாரி கட்டிட்டே வரும். இந்த ராஜா கட்டல மாட்டுக்கார அம்மா வா கட்டிக்கணும். அவன் சொல்றதே மாடு கட்டுறாங்க. இந்த மாட்டோட கலந்து கலந்து அவருக்கு பாஷையை மாட்டு பாஷை. அது இது ஸ்வயம் ஆயம் தானே, ராஜ கோபாலன் தானே. அப்படி கட்டுமே வருது. யசோதை இல்ல நிறைய கூப்பிட போகும். சீக்கிரம் வந்து எழுதிங்க மா கட்டுறதுமா அப்படி விதமா கட்டுறது. எத்தனை ராகம் வந்து அத்தனை வரைக்கும் அம்மாவை சொல்றது. அப்படி வாசல கட்டி கொடுத்துருக்கா. ஆச்சரியமா பிறகு வரா யசோதை அழகா கோலம் இருந்து தவாக்கலா. இது கண்ணெல்லாம் கட்டி இடுப்புல கையை வச்சுக்கணுமா காத்தால பாண்டங்க காக்கடா தெரியல. இது காந்தியமா நிற்காது. இனிக்கும் இந்த தூக்க நைட்டு மாதிரி நிற்க வச்சோம்னா பல்லு பேராக நீங்களே தூங்குது. இப்படி இப்படி தலையை காட்டினா பல்லு பேராக கேட்கணும்மா. இந்த பழைய இருக்கணும். பாண்டங்க பார்க்கலாம் கண்ணை அப்படி கண்ணெல்லாம் நிகழ்ச்சி விட்டா நல்லது பாதி மூடி பாதி கலந்து ஒவ்வொருத்தரோட அழகு. அந்த மாதிரி பயம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு தெரியுமா. யசோதை குச்சி வாரி என்னுடைய சமதி குட்டி ராஜாதி குட்டி வந்துடுமே பட்டுக்குட்டி இப்ப அவளை காட்டு மாநில சமம் மாதிரி கால அப்பப்ப காட்டு அப்படின்னு காலு காலத்து இந்த சலங்கை காலில் மாட்டிட்டு இருக்கான். தூங்க கலையாம காலிக்கு சாதிக்கணும். வாய் பேசாம கண்ணை திறக்காம இப்படி காலி கண்ணை மூடி காலை விட்டு கற்றுக்கணும். சரி போற மாதிரி என்ன காதல் போறோமா அப்புறம் போற மாதிரி இருக்கா. எடுத்துட்டு வர வேண்டியதுதான். பார்க்கணும் முடிச்சு போவோமா கண்ணை கடந்து நாளே எடுக்கணும். அம்மா நீதான் இருக்கு. எனக்கு ஒண்ணு எடுக்க வேண்டிய அவசியம் தான் கிடையாது. காலம் ஆடின்னு சொல்றது வரைக்கும் என்னோட தர்மம். எடுக்கிறது ஓன் தர்மம். உனக்குதான் இந்த தர்மம் போ. உடனே யசோதா வந்து நிறைய விரிச்சுட்டு உட்கார வச்சுட்டு அது அப்படியே எடுக்க முடியாது. அப்ப திருப்பி நிக்க வச்சு அந்த தொடையில தூக்கி அவன் காலை தூக்கி வச்சுட்டு இந்த கணக்கால கொஞ்சம் கொஞ்சமா இது எடுத்து இந்த கோரி இறக்க நல்ல மாதிரி சமைக்கும். அப்ப எடுத்து விடும் பொழுது பார்க்கிற இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. அப்படி ஒரு கணைக்கால பார்வையுடன் சென்ன இதே சாயங்காலம் நாளுக்கு இதே பிடிச்சி பத்மநாபன் எடுக்கும்போது கணக்கால கணக்கால மைக்கில் ஒரு கடவை அது கால் ஆகும் ஆகும். அது ஒரு அழகு. இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தா காணீரே காரிகை வந்து காணீரே.
ஆச்சரியம். அந்த கணக்கால் அழகு நல்லா பாருங்க. பாடுறாங்க கணக்கால் நல்லாவே பார்க்கலாம். அது கீழே அவர் ஃபுல்லா மூடிக்கலாம் இல்லை. இது ஒரு மாதிரி தான் நிற்கும். ரெண்டு காலத்து ஸ்டேட் வச்சுனா கூட கீழே மட்டும் தனியாக விலகினா நிற்கும். அதுதான் அந்த கணக்கால் பல 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 இருக்கு. இணைக்காலின் வெள்ளி தலையின் விளங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து கோபிகளை ஓடி வாங்கோடி. இந்த குட்டி கிச்சாவையில் காலில் இருக்கிறதான தங்க தண்டை தங்க தலங்கை வெள்ளி தலையை வந்து பாருங்க. யசோத பால் கொடுத்து பார்த்தபோது ஒரு அழகு. அடுத்த நாள் காட்டால அப்பாவை பார்த்து குஷிய கால் வச்சு காட்டுறது. அப்ப ஒரு அழகு. அவ்வளவு அழகா ஆச்சரியமா. ஆனால் சில கோபிகள்லாம் வருவா. அப்படின்னு வந்து அழகா இந்த காலை கொடுத்ததுக்கும் இந்த குழந்தைகளுக்கு குஞ்சிதமான பாலத்தில் முத்தம் கொடுக்கறது தண்ணி. அது கையில முத்தம் கொடுக்கறது, கண்ணத்தை முத்தம் கொடுக்கறது, தொந்தில முத்தம், இதெல்லாம் இந்த பூமியில படாத அந்த பாலம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பூமி பட்ட வரைக்கும் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்துது. பூமியை திருவடியில சாதாரண பழகு. அது பூமியில கால் கொண்டு நிற்காத வரைக்கும் அதுக்கு ஒரு தனி வண்ணம், தனி ஒரு பரிமளம், தனி ஒரு கோமளம். அந்த மாதிரி அந்த கோமளமான ஒரு நாள் அதை போய் கோபி அழகா முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நேர தூங்கி அதிரி காலத்தையுமே வச்சுருக்கு. இதை வந்துட்டு அவன் முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு காலை பிடிக்கிறான். காலுக்கு ஒத்த முகத்திலேயே சகவாசம் வைக்கிற மாதிரி ஒத்த அவா போடு கிண்டு மூக்கருக்கு சாக வச்சிருக்கும். அப்போ காலம் இழுக்கும். காலை இழுக்க விட அப்ப இந்த கரைக்கால பிடிச்சிருப்பான். இணைக்காலின் வெள்ளி தலை நின்று வங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. பார்க்கவே முடியாது. கல்லூரி சொன்னார் அவா ரெண்டு பேர் பிடிச்சிட்டு அப்படியே முகத்தை கொண்டு மோதிக்கலாம். உற்சாகம் அப்படி முகத்தை சொல்லி பண்ண அவ கால் குடுக்குற மாதிரி ஆய சொல்லி பண்ணா நீ காலை எதுனா அடைக்கிறது பூசணும் முகத்தை சும்மா கிடக்கு. அப்புறம் அழகா அதை திருஷ்டி பண்ணி வச்சு அம்மா சாமத்து ராஜாதி அப்படின்னு அழகா பிடிச்சு ஆச்சரியம். அது விசேஷம் மரியாதை. அந்த சமயத்துல காலில் முக்கிய கொண்டு இன்னைய போய் கடுக்கால் பிடிச்சிருச்சு. கால் பண்ணாமல் இருக்கு. அப்ப அந்த கடுக்கால் பிடிக்கிறது சமயத்தை மருந்து கொடுக்கறதுக்காக கருக்காலை பிடிச்சிருந்து கையை கட்டி அணைச்சிருந்து ரெண்டு கையை பிடிச்சிருந்து ரெண்டு கையை அம்மா கைக்குள்ள வச்சுண்டு இந்த ரெண்டு கையை அமைச்சிண்டு இந்த கால் எடுக்காம இருக்கா. யாரு இருந்தாலும் அம்மா தனியா இருக்கான்னா இந்த கையை கொண்டு கருக்காலை பிடிச்சிட்டு அந்த வாயில இந்த பாலாடியை கொண்டு மருந்து கொடுக்கும் போது இவ கட்டுப்பாடுல அடங்குவானே. அந்த சமயத்தில் அந்த கருக்காலை பிடிச்சிட்டு கையை கொண்டு அவன் ரெண்டு கையை அழிச்சிட்டு தலையை ஹாட்டாம வச்சுட்டு வாயை கொண்டு இந்த பாலாடிய வச்சு அந்த மருந்த போட்ட இணைக்காலின் வெள்ளி தலை நின்று கங்கும் கணைக்கால் இருந்தா காணீரே காரிகையில் வந்து காணீரே. சமயத்தை அழகா சொல்லி 2 நாளா வெள்ளி தண்டை போடாது நாளைக்கு தங்க தங்க போடலாம்னு கருத்து. அப்பதான் காலை காட்டி கிடக்கும். சும்மா புரியுது அம்மா நீ ஒண்ணு வெள்ள அழிச்சுட்டு போவேனா. நிறைய பேர் ஒண்ணு வந்து பாப்பா இன்னைக்கு திரு நட்சத்திரம் தான். அதனால அம்மா அவனுக்கு தங்க சடங்க போட்டு வரணும்னா சரியா ஆதாம காரணமா அழகா வெளியே பிடிச்சு அழகா கையில் மாட்டணும். மாட்டு அழிக்க கேட்க பாத்தியா அவள் அழகா இருக்கு பாத்தியா அவனே காலை வச்சுக்கலாம் குஷி. இணைக்காலின் வெள்ளி தலையின்றி நங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அதுவும் ரொம்ப கைகால் முளைச்சு கொடுக்கணும். அவ்வளவுதான் உட்காந்து தானா கைடு போட்டு வேற கோவம் முடிக்கணும். பதினோரு கைகால் முடிச்சுட்டா அந்த காலுக்கு திரும்பிட்டே இருக்கும். இந்த சண்டை எப்படி கைடு சமயத்தில் லூஸா இருந்தாலும் போட்டுடுவேன். கொஞ்சம் அதான் லூஸ் ஆகுது கைடுக்கு சமயம் ரொம்ப டைட்டா இருக்கும். அப்போ அப்படி இந்த காலோட சரி பண்ணிக்கணும். ரொம்ப இந்த குழந்தைகளை பார்க்கணும். சமயத்தை ஏற்கனவே சரலாம் பண்ணி உட்காந்துன்னா இந்த காலில் இருக்கிற சதங்களுடைய கிங்கிரி கொண்டு கீழே அழுத்த வச்சு சுத்தும். அப்போ அந்த காலை கூப்பி அப்படி சரி பண்ணிட்டு அந்த கிங்கிரி மேலே வச்சுட்டு அழகா உட்காந்து அதுக்கப்புறம் நடக்கும்போது சரி சத்தம் வந்தா கிங்கிரி எடுத்துட்டு பாருங்க உட்காந்து கால் நீட்டி கிங்கிரி ஆடுவாங்க. இணைக்காலின் வெள்ளித்தலை நின்று இறங்கும் கணைக்கால் இருந்தா காணீரே.
அப்படி ஒரு கணக்காக பாருங்க நல்லா கிங்கினி சப்தம் அழகாக சத்தம் நல்லா தப்படும் தப்புறது வேற சரி 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 சமயத்துல ஆசிரியர் நடக்கிறது எங்கேயா கால அப்படி சமயத்து கொஞ்சம் லூஸ் கீழே மாறி இந்த சபை வந்து கீழே இறங்கி வரும். அப்ப கஷ்டப்பட்டு அம்மனால் வளர்ந்து காது முடியாது. கஷ்டப்பட்டு பெரிய பங்கு வச்சுட்டு ஒரு குனிஞ்சு இந்த கால மாறி இருக்க சபை மேல தூக்கி விட்டு அப்புறம் அப்புறம் அழகாக ஒரு மனம் இணைக்காலின் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே அன்பு நிறைய பெரியாழ்வார் விதவிதமா காட்டுறாங்க. பெரியாழ்வார் செஞ்சரார் கதறார் தாடா எனக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான மீனா வைபவங்களை காண்பிச்சு கொடுறா. ஏ பிரபு காண்பிச்சு கொடு, நான் அனுபவிக்கிறேன். எனக்கு வேற ஒன்றும் வேலையே கிடையாது. நீனா நல்லா 3 வேளை சாப்பாடு கொடுக்குற, உடம்ப ஜாகிரதையா வச்சுருக்க, ராத்திரி ஆச்சுன்னா தூங்க வைக்க, எனக்கு வேற என்ன வேலை? நிஜமா ஒரு வேலையும் நான் பண்றது இல்லை. ஒரு அனுபவம் ஒன்று என் வேலை அப்படின்னு நம்ம சொல்றேன். எவ்வளவு வேலை இருக்கு காத்தாலே ராத்திரி வரைக்கும் இருக்கிற சொல்ல வேலையே கிடையாதுடா. எந்த வேலை நான் பண்ணணும் அந்த வேலைதான் நீ தான் பண்ணி கொடுத்துருக்க, நீ தான் நடத்திருக்க, எனக்கு வேலை கிடையாது. அதனால ஒன்னு அனுபவிக்கிறதா என் வேலை, எனக்கு வேற வேலை கிடையாது. இணைக்காலின் வெள்ளித்தலை நின்றில் அன்பும் கணைக்கால் இருந்தா காணீரே காரிகையில் வந்து காணீரே. அழகா பகவான் ஒரு நாள் கணுக்கால் அழக பூர்ணமா காண்பிக்கணும். விதவிதமா கணுக்கால் அழகா காண்பிச்சு கொடுக்கிறான். குன்று குனிலாய் இருந்தால் கடல் போற்றி ஆண்டாள் கூட சொல்றார். ரத்தாசனம் சவழத்து நல்லா சுத்தி எடுத்து வீடு எடுத்தன. ஒரு கால கீழே வச்சு ஒரு கால மேல சுத்தி நின்றுனாங்க தூக்கினது. அந்த சமயத்தில் கிங்கினு ஆடி இருக்கான் காலில் சடங்கு. இந்த கால் இன்னும் சிறந்து கிடக்க பலபலபலபலன்னு அவ்வளவு அழகா இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றில் அங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகை வந்து காணீரே. அதே சமயத்தில் திருப்பதி பிரம்மோத்சவம் தான் பார்க்கணும். இந்த பெருமாளுக்கு விதமா உச்சமூர்த்தி அழகா இருந்த அந்த சமயத்துல அழகா ஒரு காலம் அப்படி மேல வச்சுட்டு அந்த ஒரு காலம் மேல கையை வச்சுட்டு ஒரு காலம் கீழே வச்சுட்டு பயம் செய்ய அது ஒரு அழகு. சமயத்தை ஒரு காலம் அப்படி நடக்கிட்டு ஒரு காலம் கீழே வச்சுட்டு அதாவது வாயெல்லாம் வீசிடுவோம். அது ஒரு அழகு. ஒவ்வொரு சமயத்தையும் பார்த்தோம்னா அந்த கணுக்கால் அழகு விதவிதமா நடக்க அந்த மாதிரி கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையே வந்து காணீரே. பகவான் அந்த மாதிரி விதவிதமா இவருக்கு கணைக்கால் அழகெல்லாம் பூரணமாக காட்சி கொடுக்கிறான் என்பது அதி விசேஷமா ஆச்சரியமா காது கொடுக்கிறார். இந்த கணைக்கால் அழகை நன்னா அனுபவிக்கிறார் பெரியார். அதே சமயத்தை நன்னா வளர்ந்த பிறகு எவன ஆசைகளை விளையாட முதல் சேர்த்துல போய் காலை வச்சு விளையாடணும். இந்த சாலை வச்சு விளையாட்டு அப்படியே ஓடிக்கிற சமயத்துலயே இந்த வெள்ளி மேல இருக்கிற இதெல்லாம் போயிடும். அதனால இருக்கிற பேரெல்லாம் அப்படி போயிடும். காலை அங்கே சேர்த்து ஓடிட்டு அதோட ஓடிடும். இந்த வெள்ளி காலோட ஓடிடும். ரொம்ப சுகரமா இருக்கும். காயலுடைய கால் சமயத்துல இந்த காலிலேருந்து அப்படியே இந்த சேர் எடுத்து தள்ளும். இருக்கிற கோபாலன் மேல விளையாடும் போது இந்த காலை வச்சுட்டு சேர்த்து காலை வச்சு இப்படி காலை தட்டினா மண்ணு வருது. இந்த மண்ணை கூட அவங்க அடிக்கிறான். அப்படின்னு கட்டிட்டு அடி அடிக்கிறது. அப்ப பாக்குற வேறு என்ன அழகா கணிக்கார். இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணியே காரிகை வந்து காணியே. சமயத்த கோபிகள்லாம் தலையில சூடுற புஷ்பத்தை அழகா கொண்டு வருவாங்க. யசோதா மாதா எந்த அவள் புஷ்பம் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் தலைக்கு கூட்டிக்கிற புஷ்பத்தை கொண்டு வந்து எம்பெருமான் சரணாகங்கள்ல தலங்க மாதிரி கட்டிட்டு அப்புறம் தலை சுத்திடுவாடா. அப்ப அந்த புஷ்ப தலங்கையோட எம்பெருமானுடைய சரணாகங்கள் தனி ஆகுது. அந்த புஷ்ப கொழுந்து பல இந்த கருப்புல நன்னா தைச்சிக்கும். அது விசேஷம். அது ஒரு அழகு. ஜாதி அதை கொண்டு ஒரு கட்டி எதை கட்டினாலும் அழகு. அவ்வளவு அழகு. அது ஆகவே அச்சோடு இருக்க அதை எடுத்து வச்ச கிருஷ்ணனுடைய வாசனையும் அதை சேர்த்து வச்சு தலையில சூட்டிக்காரு. அகோபாக்கியம் அகோபாக்கியம். இணைக்காலில் வெள்ளித்தலைங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே. அது ஸ்ரீமந்தியானிக்கும் பொழுது அந்த காலம் ரொம்ப அழகா தெரியாது. சங்கத்தின் அனுபவிங்கோ கோடி இருக்கிறது. கணைக்கால் அழகு மட்டுமே சத்தாக மாதிரி ஒரு வாரம் சொல்லலாம். என்னதான் அந்த கணைக்கால் அழகா இருந்தது ஜோர சொல்லலாம். அவ்வளவு தேசம் ராமனா இருந்த பொழுது மரபுரி தெரிச்சு
வச்சிருக்க சமயத்துல பீடாமரம் கிடையாது, கால தண்டை கிடையாது, சனங்க கிடையாது. அப்ப கண்ணுக்கால் அவ்வளவு அழகு, அத்தனை சிரேஷ்டம், அவ்வளவு வசதி, கணுக்கால் அவ்வளவு அழகா இருக்கு. சமயத்தை அவ்வளவு அழகா காலகட்டம் வந்து இருக்குன்னா பிரபு ஓடி வந்து நந்தகோபுரம் தெரியுமா அம்மா சொல்றாங்க. அப்பா போய் தேடி குரு ஓடி வந்து சரி குரு சொல்லிட்டு அழகா அது அழகா தாத்தா பாட்டினா சரிடா அவனை ஓடிய தெரியும் அழகா நமஸ்காரம் தான் வரணும். அப்ப இந்த பீடாமரம் அழகா அவ்வளவு அழகா பின்னாடி கணுக்கால் அழகு. இணைக்காலில் வெள்ளி தலைந்திறங்கும் கணைக்கால் இருந்தமா காணீரே காரிகை வந்து காணீரே. அழகான கணுக்கால், ஆச்சரியமான இந்த கணைக்கால் அழக பெரியார் அனுபவித்துவார். பிரபுபால் முழங்கால் அழக காரணம். இந்த முழங்கால் அழகு எப்ப நன்னாது இவருக்கு தெரியாது சொல்லுவார் பெரியார். பிரபு முழங்கால் அழக பார்க்கண்டா கிருஷ்ணா, எப்படி பார்த்தா நன்னா இருக்கா, நீ எந்த நீல வந்து முழங்கால் அழகா இருக்கும்தான் இவர் கேட்டு பெரிய விருந்து இருப்பார். அடுத்த நாள் அவர் பிரபுபாதி ஜோர யசோதா பானமான என் பானமான நெய் காய்ச்சி வச்சிருக்கா. என்ன பாரு பெரிய தயார் பண்றது, உங்காத்து பாரு எங்காத்து பாரு பெரிய பாரு. பாலை கறந்து அதுக்கப்புறம் அதை காய்ச்சி அதுக்கப்புறம் உலகுத்தி அதுக்கப்புறம் கடந்து அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் உரிச்சு அம்மா எருமுச்சு கீழ்முச்சு அவங்க சொல்றதுக்கு தலையில எண்ணெய் வாங்கிட்டு காய்ச்சி வந்துருந்தாங்க. அந்த காலத்துல ஆட்ட மாடு வச்சுட்டு காலை கறந்து அது ஆட்டை சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் மோடை கொடுத்து அதுக்கு இல்லாம தனியாகவே வெங்காயம் வந்து கடை கடை ஆட்டை ஆட்டினாலும் மோர் சாப்பிடக்கூடா பெய்துக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அதை கடந்து வெண்ணெய் எடுக்கிற பாடு எடுக்கிற பெரும்ப இந்த வெண்ணெய் பத்திரமா போட்டு 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 சேர்த்து வச்சு நான் சேர்ந்த பிறகு அப்புறம் அந்த வெண்ணெயை எடுத்து ஊறிச்சு அதை பத்திரமா பக்குவப்படுத்தி வச்சு அப்பதான் தேவைம்போது நம்ம வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு இந்த பாடு அவ்வளவு பாடுபடுறாலும் அத்தனை பாடுபட்டு நெய்ய சேர்த்து வச்சா இது அழகா வடிச்சு உருங்கிறது குடிக்கிறது பானையோட பானையோட நெய்ய யாராவது குடிப்பாங்க தாங்குமா. நமக்கெல்லாம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வச்சாலும் இந்த ஸ்பூன் வேண்டாம் அப்படின்னு. நான் இதுக்கு பாருங்க அந்த குஜராத்திக்காரெல்லாம் அவளுக்குலாம் டபராக எடுத்துதான் நெய்யே விடுது, அவளுக்கு ஸ்பூனே தெரியாது. இன்னும் அவ்வளோலாம் உட்காந்து அவ்வளோ சாப்பிடவே முடியாது. அவளுக்கு நெய் இல்லாத பட்சணமே பிடிக்காது தெரியாது சொன்னாங்க. அவளுக்கெல்லாம் பால் நெய் வெண்ணெய் மோர் அந்த மாதிரி வச்சுக்கொள்ளதான் முடியும். சந்து டம்ளருக்கு நெய் விடுவாங்க, டம்ளர் நெய் விடாத எடுத்து அவங்க பொருள் திமிரு ஜாஸ்தியாக. இது அப்படியே அதுவும் சின்ன குழந்தை சீன நாள்னா அவ்வளவுதான் நெய்ய பானையோட நெய்யா. குழந்தாள் நறுநெய் ஓரோர் ததா உண்ண இழந்தாள் எழுதினார் கீர்த்திகளில் பற்றி பழந்தாம்பால் ஓற்ற பயத்தால் தவழ்ந்தான் நுழந்தாள் இருந்தவா காணீரே முகில் முலையில் வந்து காணீரே காமிதான் யசோட பரிசிரமப்பட்டு பெரிய பெரிய பானை கடா கடான எவ்வளவு விஷயம் அவ்வளவு பெரிய பானை கூட்டுதான் கிடையாது. பெரிய சுத்த செய்து இப்படி 1 லிட்டர் 2 லிட்டர் முக்கர் பை மாதிரி பெரிய கடானா பெரிய பானை அதுல நெஞ்சு ரொட்டி வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு தடாவா குடிக்கிறதா, ஒரு தடா குடிக்கிறதே முடியாது. ஒவ்வொரு தடா உழந்தாள் நறுநெய் ஓரோ தடா உண்ண இதனை என்ன அதுவும் இந்த நெய்யும் நிறைய இருக்கு. பசும் நெய் எரும மாட்டு பால் வந்து நெய் அதை கேட்கிற நல்லா மாட்டுக்காரன் தானே. அதுல சமயத்துல நெய் அப்படியே சூட காய்ச்சி வச்சிருக்கணும். இளஞ்சூடோட அந்த நெய்யை சாப்பிட ஒரு தண்ணி சுக்கம். இந்த சூடா இருக்கணும்னா அதை கட்டி கட்டி போகும், பாதி கட்டி கட்டி பாதி ஊறி அது சாப்பிட ஒரு சுகம். அது மேலே அந்த நெய்யை சாப்பிட ஒரு சுகம், கீழே அந்த மணலா இருக்கிறது அதை சாப்பிட ஒரு சுகம். அது நல்லா குளிர்காலத்தை நல்லா அப்படியே மணலா அப்படியே வழிச்சு கை கட்டி அந்த மாதிரி எடுத்து சாப்பிட ஒரு சுகம் நிறைய இருக்கு. அப்படியே அந்த சூடோட அப்படி காது அந்த வாசனையோட சாப்பிட ஒரு சுகம் எத்தனை நன்னா தெரிஞ்ச ஒரு வஸ்து. அதனால நெய்ய டேஸ்ட் பண்ணி உழந்தாள் நறுநெய் ஓரோர் தடா உண்ண. இது கொஞ்சம் பசுனை கொஞ்சம் இடம் மாட்டமான நெய்ய கொஞ்சம் கட்டி கட்ட நெய் எல்லாத்தையும் சேர்த்து உழந்தாள் நறுநெய் ஓரோர் தடா உண்ண. அப்பாடா இன்னைக்கு வேலை முடிஞ்சுடுறா. ரொம்ப நாள் வச்சுருந்த இந்த வெண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரு வழியா சமையல நாட்டம் நாட்டாக்கு கூட வெண்ணெய் எல்லாம் கலந்து வைப்பா. என்ன பண்ணுவோம்னா ஒரு டப்பா கணக்கு வச்சிருப்பான். அந்த டப்பாவில் நெய்கிற வரைக்கும் வெண்ணையை சேகரிச்சுட்டே இருப்பான். சரி போதும் அந்த டப்பா வந்தவங்க போனார். யாரும் வெளியூர் போகிறோம்
ஒரு வழி இல்லைன்னா மட்டும்தான் சரி இருக்கிற வரைக்கும் நல்லா போதும் காசு சொல்லலாம்னு சமயத்துல இந்த டப்பா கணக்காகிற வரைக்கும் வெண்ணையை சேகரிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி எல்லா வெண்ணையும் சேகரிச்சு ஆவாங்க. நெய் ஆட்சியாச்சு நிம்மதியா பாணி மூடி வச்சு அந்த பக்கம் போனா கொஞ்ச நேரம் கழிப்பது முழுக்க நெய் நாசமா இருக்குன்னா அது காத்த நெய் காய்ச்சினாலே யாரும் நெய் காய்ச்சினாலும் கழிச்சது. அது என்னமோ எந்த ரூமுக்கு போனாலும் நெய் வாசல் இருக்கு. என்னடாது பார்த்தா வீடு முழுக்க நெய் திருவடி தலங்கள் செய்யுது. நன்னா என்னடா அது காணன்னு சொல்லி அப்படியே சாட்சி அப்படியே கடகடன்னு குடிக்க இது மேலெல்லாம் வழிஞ்சு காலெல்லாம் வழி அந்த நெய் காலை கொண்டு பூமி முழுக்க நடந்து வலிக்கிட்டு வீசிட்டு பார்த்து நடுங்க. அச்சோ என்ன குழந்தையுடைய காலமாக இருக்கு, நீங்க குடிச்சிருக்கோ ஒருவேளை குடிச்சிருக்குமோ ஓடி வந்து பார்த்தா பானை காலி. நெய் போயிடுதேன்னு பயம் இல்லையா, இத்தனையும் குழந்தை குடிச்சிருக்கேன் குழந்தைக்கு என்னாயிடுமோன்னு பயம். யசோதைக்கு நெய் வெண்ணெல்லாம் போயிடுது நெட்டமாயிடுச்சு. குழந்தைய இழந்துடுவோம்னு அடி வைத்து கலக்கிறது. பல வருஷம் மலடியா இருந்து ஒரு பிள்ளைய பெற்றிருக்கா. வயசான காலத்துல கடிச்சான் கொஞ்சம் கொழுக்கு முழுக்க பெற்றிருக்கா. ஊழல்லாம் இருக்கவள திருஷ்டி போடும்படியா ஒரு பிள்ளைய பெற்றிருக்கா. அது எங்கேயாவது நெய்ய குடிச்சு அசீரணமாகி உடம்பு கேடானம் என்று படுத்துடுமோ இறச்சிட்டு போயிடுமோ ஏமான ஆயிடுமோன்னு அடி வைத்த கலக்க உழந்தால் நறுணை ஓரோர் தடாவுன்னு இழந்தால் எரியினால் ஈர்த்து பெயர் போன பிடிச்சாலும் முறைக்கவே உள்ளுக்கு இருக்கிற ஆரம்பம் வருஷம் பயம் எல்லாம் சேர்ந்து குழந்தை எடுத்த கோபமாக பிடிச்ச முறம் முறைச்சோம். நீங்களா குடிச்சு இவ்வளோ மாணவிக்கு குடிச்சு துறைச்சிருக்க நல்ல கடிச்சு கத்து கத்துறா. குழந்தை நினைச்சிருக்கோம் நெய் சாப்பிட தப்பு கூட அம்மா திட்டான்னு ஆரம்பிச்சு. அதுக்கு தெரியல அம்மா நான் உடம்புக்கு ஏதான ஆயிடுமோன்னு திட்டான்னு தெரியல. கரெக்ட் ஐஸ்கிரீம் வந்து அத்த காலம் அம்மா பணமாவே மிரட்டுவோம். பணம் நினைச்சோம் அம்மா மேலே ஆசையில் ஐஸ்கிரீம் பணமா அப்படிங்களா ஒவ்வொரு அடுத்த வரவே கம்ப்ளைண்ட் பண்ணும். நல்லதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி நடிச்சுட்டு கிடக்குது. அதனால அம்மா நெய்யை இழந்து விட்டேன்னு கோச்சிக்கிறா. பாவம் காத்தாலும் 3 மணிக்கெல்லாம் இருந்து காரியம் பண்ணி பரிசிரமப்பட்டு சம்பாதிச்சு செய்யணும். அதை நான் குடிச்சு விட்டேன்னு அம்மாவுக்கு கோபம் போல இருக்கு. இத்தா பணம் கிடைக்கும், நான் குடிச்சு விட்டேன் பணம் கிடைக்காதுன்னு நினைச்சு விட்டு. அதனால அம்மா அடிக்க வந்து பயப்படுறோம். குழந்தாள் அருணை ஓரோட்டனா உன்ன இழந்தாள் எரிவினால் ஈர்த்து ஒரு பாலிக்கு குடிச்சு என்ன குடிச்சு என்ன மருந்து கொடுக்கிறது. காலம் பார்த்தாலும் மருந்து கூட நெய்ய நன்னா நுழையுது. உடம்பெல்லாம் நெய்ய விஷயம் பண்ணிட்டு உட்காந்து கிடக்கிறது. இதை வேற அழகு. இதை வேற கையை பிடிச்சா கையெல்லாம் வெடிக்கிற எவ்வளவு நெய்ய உடம்பெல்லாம் நெய்ய நெய்யை கொண்டு அழகா பூசிட்டு என்ன அதுக்கு வாசம். சில பேர் நெய்யெல்லாம் தடவிப்பாங்க. அப்புறம் நெய்யெல்லாம் காய்ச்சிட்டாரு நம்ம வீட்டுக்கு நெய்யுக்கு தடவிடுவோம். அவன் எங்க கீழே நெய் செஞ்சுட்டு கூட எடுத்து உடம்பு தடவிடுவோம். வேஸ்டா இருப்பாங்க. ஒரு சொட்டு கீழே அனாவசியமா தலைவரெல்லாம் போட்டு உனக்கு தடவி இப்படி தடவி பார்த்து ஐயோ தடவிடுவா உள்ள. அதெல்லாம் அந்த நெய் வீணாக்க ஒரு சொட்டு ஒரு ஸ்பூன் நெய்யினாலே மனதில் வச்சுக்கிறது. இது அழகா உருண்டு பிறந்து உடம்பு முழுக்க நெய்ய விஷயம் பண்ணி இதோடு இருக்கிற குருவாயூரப்பனுக்கு நெய்ய விஷயம் பண்ணாலே மனசு கடந்து வச்சுக்கிறதுனா இதுவே உடம்பு முழுக்க நெய்ய பூசிட்டாங்க. நெய் வாசின இழந்தால் எரிவினால் ஈட்டு இழுத்தா கை வர வலிக்கிறது. இது ஏற்கனவே பலபலத்துக்கு அடமா நிற்கிறது. பயங்கள் வரமாறு கொழுந்து கொழுந்து வேற இழுக்கிற கை வலிக்கிறது. என்னடா அது நல்லா பிடிச்சு இழுக்கிறோம். நல்லா பிடிக்க சார்ந்து கொண்டு பலபலன்னு சொல்லிக்க இழந்தால் எதிரினால் ஈட்டு பிடிச்சு இழுத்தப்பா அடிச்சேன்னா பயம். நெய்யா பிடிக்கிற போனா போறது பப்பு மும்முல கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தா நீங்க அப்படிதான் நெய் சாப்பிட அது தெரியாதோ. பெரிய பையனாயிரம் சிக்கூண்டுக்கு பாவம். அம்மாவுக்கு அது கால் வச்சு கை படைச்சு ஓட ஆரம்பிச்சதுனால பெரிய பையன் சும்மா பால் புள்ளி இறங்கு பெரிய பையன் நெய் சாப்பிட தெரிய வேண்டாமோ. பக்கத்தால் எவ்வளவு சமத்தால் எல்லாமே அசடுதான். நம்ம சொல்லி அந்த மாதவர்களை சரி பண்ணிக்கிறாரு. எல்லாமே அசட்டு கூட்டம் தான். சமயத்துல என்ன சொல்றோம் நம்மளே சொல்லுவோம் என் குழந்தை சமத்தம் அப்படி பற்றி நம்மே சாப்பிடணும். என் குழந்தை அழகா சமத்தம் அவங்க அப்படி மாற்றிக்கும். அந்த மாதிரி யசோதையும் சொல்ல இதெல்லாம் அரசு யசோதனா வேற யாரும் கிடையாது. உமாச்சி அண்ணன் கொடுத்தது உமாச்சி பயம் கொடுத்தது பூச்சாண்டி சொல்றது எல்லாமே ஆறு கிட்டாதான் வேற யாரும் கிடையாது.
அதனால பிடிச்சு அடுத்தாப்புனா விட சமத்தா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா நெய்ய தின்னணும்னு ஆசையோ ஒரு தடா நெய் நீ பார்க்கறது அதாவது ஒரு தடா இல்ல 5 தடா சாப்பிடுங்க. அப்புறம் 5 தடா ஒவ்வொரு ரூமா வச்சிருக்கா எல்லாத்தையும் முடிஞ்சிருக்கு. என்ன அடிவழி கலக்கும் தடா ஒண்ணு இவன் வச்சுருக்கா. ஏதோ ஒரு பானை நெய்யின்னு பார்த்த எல்லா பானையும் முடிச்சிருக்கு. மீது போன நெய்யி சரி போனா அப்படின்னா நம்ம குழந்தைகள் வேண்டாம். குழந்தைகள்லாம் குழந்தைகள் வச்சு பழைய நெய்யெல்லாம் பெரிய வளர்க்கணும். ரொம்ப பழசா போயிட்டா நம்ம எவ்வளவு கணக்கு வச்சிருக்கோம் நமக்கு தெரியும். இந்த ஃப்ரெஷ் கொஞ்சம் பழசு ரொம்ப பழசு நீங்க நம்மால் மனுஷாலும் இது வேண்டாம் நல்ல காலம் கொடுக்கலாம். அந்த மாதிரி அவ கிரியேட் பண்ணி இந்த மான் நெய்யி நண்பர்களுக்கு இந்த மான் நெய்யி பலராமனுக்கு இது நந்த கோபுருக்கு இது அடுத்த வாளுக்கு இது ரிச்சத்துக்கு இது வேலைகள் எல்லாம் வச்சா மொத்தமையும் மாறி சுருட்டி மொழியில் உட்கார்ந்து ஓரோ ததா உன்ன குழந்தாய் நடுநை ஓரோ ததா உன்ன இழந்தாய் எரிவினாய் ஈர்த்து இதோட இன்னும் போகும். அந்த வயலை அங்க வச்சுனா ஆமா அங்க வச்சுனா அதுவா ஆமா வேலை கால வச்சுனா ஆமா இல்ல ஆமாச்சாரி கூட ஆமா 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 அப்படியே உள்ளுக்குள்ள பிபி ஜாஸ்தியாயிட்டே வருது. சின்ன பண்ணி தொலைஞ்சால தேவை ஒண்ணு 5 தடா நெய் 10 தடா நெய்ய ஒட்டுமொத்தமா ஓரோ தடா தெரியாத கணக்கூட சொல்லல. எத்தனை தடா நெய்ய குடிச்சுன்னு அது ஒண்ணுதான் படிச்சோம். இது ஆத்து கணக்கு அடுத்த ஆத்து கணக்கு தெரியாது. ஆத்து கணக்கு ஆத்த இருந்த மாநிலத்தில் நெய்யெல்லாம் குடிச்சு மொழி இருக்கு. பின்னாடி ஆத்து கணக்கு அடுத்த ஆத்து கணக்கு இந்த ஆத்து கணக்கு எடுத்த ஆத்து கணக்கு பக்கத்து தெரியாத கணக்கு எல்லாம் அதுக்கு ஒண்ணுதான் உலக யாருக்கும் தெரியாது. பன்றிநாதனால ஒரு கணக்கு குருவாயூர் கணக்கு தனி குருகிருஷ்ணன் கணக்கு தனி நம்ம பாக்குறவாளுதான் எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு தான். மனசுக்கு ஆஹா குருவாயூர் பாவம் ஆஹா என்ன இருக்கு பன்றிபுரத்த பாவம் விசேஷமா இருக்கு எல்லாம் சேர்த்து ஒரு வயல் ஓரோ தடாம் இழந்தா எரினா ஈர்த்து எதிர் மத்தி பழந்தாம்பால் போச்ச மத்த கட்டுக்கு கையில் எடுத்தா அதிகமாக வாங்கினா தெரியாத நெய் கேட்கறது நெய் என்ன சொல்லு என்ன கொடுத்த எதை கொடுத்து நெய்ய ஜீவனம் பண்றது.